ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நான் கல்யாணம் பண்ணது 10 years ஆச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லை. பட் அதுக்கு முன்னாடியே நான் ஸோ டிஃபிகல்ட் அந்த தாட் ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் டுக் மீ மேபி 3 years ஆச்சு. அப்பா என்னை கேட்டார், சரி இப்போ 2 வருஷம் அங்கே தான் இருக்கேன், யூ ஹாவ் டு கோ, ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகணும், ஃபேமிலி லைஃப் இருக்கும், எப்படி எனக்கு தெரியல. அந்த சிச்சுவேஷனில் இருந்துட்டு எனக்கு பார்க்க முடியல. ஐ couldn't realize. பட் அவளுக்கு என்னன்னா, நான் வேணும்ட்டே இதை மாற்றணும் அந்த மாதிரி ஐ didn't make a decision. அது தானாகவே ஓவர் டைம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் நிறைய அவரோட இதை பற்றி நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக். ஏன்னா பிகாஸ் இந்த டாபிக் பற்றி ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசுறதுக்கு ஐ டோன்ட் அக்ரி வித் யூ 100%. நான் எதுக்கு ஐ டோன்ட் அக்ரின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் மேபி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலி சின்ன வயசு இருக்கிறச்ச அவரோட அப்பா அம்மா நிறைய சஜஷன் சொல்லுவார். ஸோ நிறைய ஐடியா சொல்லுவார், இந்த மாதிரி பண்ண முடியுமா, மேபி யூ கேன் டூ திஸ் லைக் திஸ், நிறைய அந்த மாதிரி சொல்லி. காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே ஏனை கை தூக்கி. வணக்கம் வாவ் தமிழ் நண்பர்களே. கர்நாடக சங்கீத உலகில் குறுகிய காலத்தில் விறுவிறு என்று முன்னேறி இன்று உயர்ந்த இடத்தை பிடித்துள்ள திரு சந்தீப் நாராயண் அவர்களைத்தான் இன்று நாம் சந்திக்க போகிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து சென்னை ஏறத்தாழ 18 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நீங்கள் நினைச்சதை ஒரு சாதிச்சிட்டிங்களா? நான் அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலி 2006 நான் சென்னை வரைச்சேன். உண்மையாக சொல்லணும்னா ஐ தாட், சரி நான் 1 வருஷம் 2 வருஷம் சென்னையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் மியூசிக். அதுக்கப்புறம் மியூசிக் வேறு அட்வான்ஸ் லெவல்ஸ் வருமா, கச்சேரிலாம் வருமான்னு தெரியல. எனக்கு பாட்டு கற்றுக்கணும், அங்கே போய் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தது. ஐ டென்ட் திங்க் இப்போ 18 வருஷமாக இந்த மாதிரி ஒரு பிளான் எல்லாம் போடல. ஸோ இன் தேட் டைம் நான் என்ன நினச்சேனோ, கிளாஸுக்கு போகணும், கச்சேரி வந்தால் கச்சேரி பாடணும், நிறைய பாட்டு கற்றுக்கணும், நிறைய கச்சேரி கேட்கணும், என்னோட குரு சஞ்சய் சாரோட கச்சேரி நிறைய கேட்கணும், அவர் கூட இருக்கணும். அது மாதிரி தான் ஐ ஜஸ்ட் கேம், ஒரு பிளான் மாதிரி வச்சு தான் வந்தேன். இப்போ எங்கேயோ போச்சு. ஐ எம் ஜஸ்ட் டூயிங் ஃபுல்லி மோர் தென் வாட் எவர் ஐ தாட் ஐ கேன் டூ, வாண்ட் டு டூ. அண்ட் இப்போ டெய்லி நம்மளோட கோல்ஸ் எல்லாம், வாட் வி வாண்ட் டு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் மாறிண்டே இருக்கு. இன்னைக்கு டாப் 10 உத்தரா வந்துட்டீங்களே, பெரிய விஷயமாச்சு இது. ஐ ஒன்ட் சே தட். நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு, மற்றவா சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் நான் அது மாதிரி சொல்ல முடியாது. ஐ டோன்ட் நோ. நிச்சயமா. தேங்க்யூ. நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் இருந்து இங்க வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஜெர்க்கியா ஃபீல் பண்ணீங்களா? ஐயோ, இங்க வரமே, அமெரிக்கால ஒரு அழகான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வரமே, சென்னை புதுசு, என்னதான் அப்பப்போ போனா கூட சென்னை புதுசு, இந்த மொழி புதுசு, இந்த சரௌண்டிங்ஸ் புதுசு, அதை விட இங்க ஏற்கனவே நிறைய எஸ்டாப்ளிஷ்டு வித்வான்கள்லாம் இருக்காங்க, இதுல நம்முடைய இடம் எது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா? அதனால நிறைய யோசனையோட தான் வந்தீங்களா, அல்லது கான்ஃபிடென்ட்டா வந்தீங்களா? இல்ல கான்ஃபிடென்ட்டா வந்தேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் டெஃபினெட்லி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. பட் சென்னை புதுசுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வித்தியாசமாக இருந்தது. டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். பிகாஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 11 ஆக்சுவலி நான் போயிட்டு வந்துனே இருந்தேன். அங்கே ஸ்கூலிங் முடிச்சுட்டு சம்மர் ஹாலிடேஸில் சென்னை தான் வரும். டிசம்பர் வின்டர் டைமில் இந்த மார்கழி சீசனுக்காக நான் சென்னை தான் ஒரு 2-3 வீக்ஸ் இருந்துட்டு தான் போவேன். ஸோ ஐ வாஸ் பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ எனக்கு சென்னை எப்படி இருக்கும் தெரியும், சின்ன வயசுலேருந்தே நிறைய விசிட் பண்ணதுனால. ஸோ புதுசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எஸ்பெஷலி யூஎஸில் அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு தான் வந்தேன் 2006. ஸோ அங்கே யூனிவர்சிட்டி லைஃப் ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். நாங்கள் தனியாக வேறு ஊரில் தான் ஸ்டே பண்ணிட்டு அங்கே தான் எல்லாம் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு தான் வருவோம். ஸோ வேறு மாதிரி இருக்கும். ஸோ இட் வாஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா சென்னை வரைச்ச அப்போ பாட்டி தாத்தாவோட தான் இருந்தேன் மயிலாப்பூரில். ஸோ இட் வாஸ் லைக் பேக் டு ஃபேமிலி லைஃப், பேக் டு பீயிங் இன் த ஹோம். அந்த மாதிரி டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். பட் அது கஷ்டமா இல்லை எனக்கு. தட் வாஸ் நாட் அ ப்ராப்ளம். தட் வாஸ் ஓகே. ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். எனக்கு எங்கே கஷ்டம் வந்ததுன்னா, எனக்கு கச்சேரி பாடணும் ஆசையாக இருந்தது. ஆனால் எனக்கு நான் முதல்ல வரைச்சேன், எல்லாரும் என்னை பார்த்துட்டு, ஓ எப்போ வந்தேன்னு கேட்பாங்க. சார் நான் இப்போ தான் வந்தேன் யூஎஸ்லேருந்து, நான் இருக்க போகிறேன். எங்க? ஓ அப்படியா, இருக்க போகிறீங்களா? ஓகே ஃபைன். 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த சபா ஒரு கச்சேரி போய் கேட்கறச்ச அதே சபா செக்ரட்டரி கேட்பாங்க, ஓ எப்போ வந்தப்பா சந்தீப்? மாமா நான் இங்கே தான் இருக்கேன் மாமா, ஒரு 6 months ஆச்சு, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஓ அப்படியா, சரி ஓகேப்பா. கச்சேரி சொன்னால் பாடுவேன்னு கேட்பா. கண்டிப்பாக பாடுறேன், ஐ எம் ரெடி எனி டைம், நீங்கள் நாளைக்கு கூட சொன்னீங்கன்னா நான் ரெடியாக இருக்கேன். ஓகே நான் சொல்கிறேன்ப்பா. இப்படி தான் பேசுவாங்க. திருப்பி ஒரு 3-4 months போகும். பார்க்கறச்ச எப்போ வந்தேன்னு கேட்பாங்க.
அப்போ நான் சொன்னேன், சார் நான் அப்போலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன் சார். ஸோ தென் ஐ ஹேட் டு, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐ ஹேட் டு கன்வின்ஸ் தெம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஎஸ்லேருந்து வராங்க, யூகேலேருந்து வராங்க, ஆஸ்திரேலியாலேருந்து வராங்க, ஆஃப்ரிக்கா, கனடா இருக்கலாம். தே கம் ஃப்ரம் ஆல் பிளேசஸ். நம்ம கர்நாடிக் மியூசிக்காகவே வராங்க, சென்னைக்கு வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அண்ட் நோபடி திங்ஸ் ட்வைஸ். ஓ ஆமாம், அங்கே தான் இருந்தாங்க, இப்போ இங்கே வந்துட்டா, அப்படியே கேஷுவலாக சொல்கிறாங்க. நான் வச்சு யாருமே இந்த மாதிரி சொல்லவே இல்லை. அவளுக்கு புரியல. They just couldn't process that idea. நீங்க இருந்துட்டு மறுபடியும் போயிடுவீங்கங்கறப்பலயே அந்த தாட்ல இருக்காங்க. ஆமா, ஏதோ வந்திருக்காங்க, திருப்பி போயிடுவாங்க. இப்போ ஒரு 3 monthsல போயிடுவாங்க. மேக்ஸிமம் மேபி ஒரு 1 year இருந்துட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான், that was so difficult. அந்த தாட் ப்ராசஸ் சேஞ்ச் பண்றது தான் took me maybe 3 years ஆச்சு for me to convince people. இது மாதிரி நான் இதுக்காகவே நான் வந்திருக்கேன். நான் என்னோட ஸ்டடீஸ், என்னோட அகடமிக்ஸ், என்னோட ஜாப், அந்த மாதிரி அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாமே சரண்டர் பண்ணி நான் பாட்டுக்காக, கர்நாடிக் மியூசிக், இந்த இசைக்காக நான் சென்னை வந்திருக்கேன். அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே took like 3-4 years to convince others. அந்த 3 yearsல வந்து I started to doubt if I was convinced. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானே யோசிப்பேன் அதுக்கப்புறம். தென் லக்லி என்னோட மை குருஸ், மை வெல் விஷர்ஸ், நிறைய சீனியர் வித்வான்ஸ், ரமணி மாமா, ஃப்ளூட் ரமணி சார், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க தெரிஞ்சவா. தே said, இல்லை நீ நல்லா தான் பண்ணிட்டு இருக்க, யூர் டூயிங் வெல், டோன்ட் வரி, அவளாம் இது மாதிரி சொல்லுவா, யூ ஹேவ் டு கீப் at it. அப்புறம் என்னோட அப்பா அம்மா நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. மை பிரதர்ஸ், எல்டர் பிரதர்ஸ், தே கேவ் மீ லாட் ஆஃப் சப்போர்ட். எனக்கு அப்போ தான் ஐ குட் கன்வின்ஸ் மை செல்ஃப். உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறியே சரியா வருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்களா? கண்டிப்பாக கேட்டாங்க. 2006 ஜூன் ஐ கிராஜுவேட்டட், பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஜூன் முடிச்சுட்டு ஜூலையில் நான் வந்து சென்னை வரணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அப்புறம் ஒரு நாளைக்கு அப்பா கேட்டார், சரி நீ வந்து ஜூனில் முடிச்சுட்டு ஜூலை போகிற, how will you support yourself? அவ ரெடியாக இருந்தால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அப்பா அம்மா இஸ் ஆல்வேஸ் தேர். பட் he said you're also an adult. இப்போ வந்து எப்படி சப்போர்ட் பண்ண போகிற? உடனே கச்சேரி வராது. கச்சேரி வந்தால் கூட எவ்வளோ வரப்போகிறது, ரெம்யூனரேஷன் எல்லாம் கம்மியாக தான் வரப்போகிறது. ஃப்ளைட் காஸ்ட் இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணணும், யூ ஷுட் சப்போர்ட் யுவர் செல்ஃப் ஃபார் த ஃபுட் எல்லாம். ஒரு மாதிரி ஒரு அடல்ட் லைஃப் மாதிரி யூ ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் தட் டிரெக்ஷன். அப்போ நானும் யோசித்தேன், கரெக்டு தான், அப்பா சொல்கிறது கரெக்டு தான், நான் உடனே போக முடியாது. ஐ ஷுட் ஹேவ் சம் சேவிங்ஸ். கொஞ்சமாவது ஒரு சேவிங்ஸ் இருந்தால் தான் நம்ம போய் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து we can also think daily மியூசிக் பற்றி தான் we can focus. இல்லைன்னா அடுத்தது சம்பளம் வருமா, ஏதாவது கேஷ் இருக்கா, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கா, we can be thinking. அந்த மாதிரி யோசிச்சோம்னா பாட்டு வராது. ஸோ ஐ said ஓகே, அப்பா சொல்கிறது கரெக்டு தான். தென் ஐ ஒர்க் ஃபார் 3-4 months அங்கே யூஎஸில் ஒர்க் பண்ணி அந்த மணி எல்லாமே சேவ் பண்ணி ஐ ஜஸ்ட் கேம் டு இந்தியா வித் தட். ஒரு 3-4 months சேலரி வச்சுட்டு தான் ஐ கேம் டு இந்தியா. ஸோ டெஃபினெட்லி தேர் வர் சம் கொஸ்டின்ஸ் இருந்தது, அப்பா அம்மா கேட்பாங்க. தென் ஒரு 1 year 2 yearsக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, சரி இது போகிறல, இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 1 yearக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் நத்திங் ஹேப்பன்ட். 1 year people think is a long time. ஓ ஒரு வருஷம் நான் இந்தியாவில் இருக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. நான் சொல்லுவேன், ஒரு வருஷத்தில் ஒன்றுமே ஆகாது. யூ ஜஸ்ட் கெட் யுவர் டோஸ் வெட் இந்த ஸ்விம்மிங் பூல். அந்த மாதிரி டீப் டைவ் பண்ணணும், அந்த டீப் எண்டில் போய் ஃபுல்லாக டைவ் பண்ணணும். இட்ஸ் லைக் அன் ஓஷன், யூர் ஜஸ்ட் இந்த பீச், அந்த பீச் சாண்டு தான் வந்து. ஆமாம், யூ நாட் ஈவன் கான் இன்சைட். எனக்கு அப்படி தான் தோணிச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஐ செட், இன்னும் ஒரு வருஷம் ஆச்சா? நான் கேட்டேன், எப்படி ஒரு வருஷம் ஆச்சு? டசன்ட் ஈவன் ஃபீல் லைக் இட். அப்புறம் தென் ஐ டோல்ட் அப்பா, இல்லை நான் கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமம் இன்னும் ஒரு 1 year இருக்கணும் இங்கே, டெஃபினெட்லி மினிமம். தே செட் ஓகே. அது அப்போ எதுவும் சொல்லலை. 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா என்னை கேட்டார், சரி இப்போ 2 வருஷம் அங்கே தான் இருக்கேன், யூ ஹாவ் டு கோ, ஏதாவது ஒரு கிராஜுவேட் ஸ்டடீஸ் போகணும், இல்லைனா ஒரு ஜாபுக்கு போகணும், அப்புறமா ஃபேமிலி லைஃப் இருக்கும், எப்படி சப்போர்ட் பண்ணுவேன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வரும். இப்போ வந்து தனியாக இருக்க, யூர் யங், ஏதோ சம்திங் யூர் திங்கிங் லைக் திஸ். ஆனால் எவ்வளோ வருஷம் அது மாதிரி பண்ண முடியும்? இது மாதிரி 5-6 வருஷம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஜாப் வருமா, அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஸ்டடீஸ் ப்ரோக்ராம் போக முடியுமா? யூல் மிஸ் அவுட், அந்த டைம் போயிடும். ஸோ ஹீ வாஸ் ஆஸ்கிங் மீ. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கேட்டார். தென் ஐ செட், எனக்கும் அது தெரியாது, பட் எனக்கு வந்து இன்னும் ஒரு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு வருஷம் இருக்கணும் சென்னையில், ஐ வாண்ட் டு see. எனக்கு என்னாச்சுன்னா, அந்த 3rd yearல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஆனால் எனக்கே ஒரு மாதிரி ஐ ஸ்டார்டட் டவுட்டிங், சரி நான் அது லாங் டர்மாக பண்ணலாமா, will it work out? கச்சேரி அங்கங்கே வருது, அண்ட் நிறைய கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன், நிறைய பாட்டு கற்றுட்டு இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அண்ட் டெய்லி அந்த டைமில் டெய்லி 5 to 6 hours ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா வேறு எதுவும் இல்லை, I was here fully for music. So daily minimum 5 to 6 hours practice பண்ணுவேன். சாயந்தரம் ஆச்சுன்னா எங்கேயாவது பக்கத்தில் மயிலாப்பூர் சைடில் ஒரு கச்சேரி இருக்கும், எங்கேயாவது ஒரு கச்சேரி இருக்கும். நாட் ஆல் டாப் ஆர்டிஸ்ட், பட் somebody போய் ஒரு 1 hour 2 hours கேட்டு வருவேன். டெய்லி I'll go. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. I was so happy doing that. பட் லாங் டேர்ம் பார்க்கறச்சே எனக்கும் கொஞ்சம் டவுட் வந்தது. சரி இது வந்து எவ்வளோ வருஷமாக சஸ்டெயின் பண்ண முடியும்?
இப்போ வந்து 23-24 இயர்ஸ் ஆகுது. பட் 30 இயர்ஸ் ஆச்சுன்னா 35 இயர்ஸ் ஆச்சுன்னா ஐ ஹாவ் டு ஆல்சோ செட்டில் சம்வேர். எனக்கே அந்த டவுட் வந்தது உள்ள. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நானே என் குரு கிட்ட சொன்னேன். அப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். ஐ செட் சரி ஐ திங்க் ஆஃப்டர் நெக்ஸ்ட் 6 months or 1 year நான் திருப்பி யூஎஸ் கிளம்ப போறேன். அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து எல்லாரும் அவளோட ஆட்டிடியூட் மாத்திட்டேன். அப்பா அம்மா செட் நோ 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 ஐ திங்க் நீ அங்கதான் இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்போ கச்சேரியெல்லாம் வருது உனக்கு. ஆமா, மேபி பிகாஸ் ஐ வாஸ் இன் இட் ஐ குடன்ட் see. எனக்கு தெரியல அந்த சிச்சுவேஷன்ல இருந்துட்டு எனக்கு வந்து பார்க்க முடியல. ஐ குடன்ட் ரியலைஸ். பட் அவளுக்கு என்னன்னா வெளியில இருந்து பார்க்கறச்சே they could see a change. ஸோ அவ என்ன சொல்லுவான்னா நீ வந்து 2006 மூவ் பண்ணச்ச இப்போ வந்து 2009 2010 ஆகுது. இப்போ வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. உனக்கு அது தெரியல, பட் எங்களுக்கு தெரியுது. we can see. ஸோ அப்போ வந்து சஞ்சய் சார் சொன்னார், ரமணி மாமா கல்கத்தா கிருஷ்ணமூர்த்தின்னு முதல்ல கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆமா, அது முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கிறச்ச. அதுக்கப்புறம் சஞ்சய் எப்போ வந்தீங்க? 1999 மே மாசத்துல கேஎஸ்கே மாமா passed away. எப்படி சேர்ந்தீங்க? ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே நாங்க சஞ்சய் சார் தெரியும். பிகாஸ் அவர் வந்து யூஎஸ் டூர் வர்ச்ச எல்ஐ வர்ச்ச கச்சேரிக்கு வந்து அவர் நம்ம ஆத்துல தான் வந்து ஸ்டே பண்ணார். ஸோ அப்போ we knew him. ரொம்ப பழக்கம் இல்லை. பட் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கேஎஸ்கே மாமா கிட்ட கிளாஸஸ் போகிறச்ச அப்போ வந்து சஞ்சய் சார் வாஸ் ஆல்சோ கோயிங் டு கேஎஸ்கே மாமா. அப்போ நான் வந்து நிறைய சஞ்சய் சார் கச்சேரி கேட்பேன். all of his concerts I'll go நான் ஃப்ரண்ட்ல தான் உட்காருவேன். So he knew that I was a big fan. கேஎஸ்கே மாமாக்கும் ரொம்ப பிடிச்சது. He said okay, சஞ்சய் பாட்டு பிடிச்சிருக்கா, நல்லது, it's very heavy music, you keep listening to him. So கேஎஸ்கே மாமாக்கும் he kind of ஒரு மாதிரி he gave that blessing, that's good, you follow Sanjay sir. So after கேஎஸ்கே மாமா passed away நாங்க சஞ்சய் சார் அப்ரோச் பண்ணச்ச அவரே சொன்னார் இது யூ கேன் கோ டு சம்படி சீனியர் அந்த மாதிரி தான் சொன்னார். அவர் வேண்டான்னு சொல்லலை, யாராவது சீனியர் கிட்ட போகலாமே, இட்ஸ் ஓகே. தென் அம்மா அப்பா they spoke to him. They said இல்ல சஞ்சய் இந்த மாதிரி he wants to follow you. உங்களோட பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் உங்களோட கச்சேரி பயங்கரமா இன்ஸ்பிரேஷனா இருக்கு அவனுக்கு. And I was very young. அப்போ வந்து எனக்கு I was just 14 or 15 years old. I learned from KSK Mama from age of 11 to 14. Just in the 3-4 years. Then he passed away. So from the age of 14-15 அதுக்கப்புறம் தான் I joined Sanjay sir. இப்போ கத்துக்கிறீங்க? இல்ல, I don't go for class these days. கிளாஸுக்கு போய் ரொம்ப வருஷமா இருது. இப்போ on my own. ஏன்னா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா I learned from him like daily கிளாஸுக்கு போவேன். அவரோட கச்சேரி கூட போவேன். like always தம்பூரா போட்டிருக்கேன். அவருக்கு நிறைய கச்சேரியில நான் பின்னாடி உட்காந்துன்னு கேட்டிருக்கேன். பட் உங்க பாடுற ஸ்டைலே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இப்ப மாத்திட்டீங்க. உங்களுடைய மேனரிசம் அதெல்லாமே சஞ்சய் மாதிரியே இருக்கும். உங்களை அறியாத ஷோல்டர் குலுக்குவீங்க. சின்ன வயசுல இருந்து நான் சஞ்சய் சாரோட பாட்டு தான் நான் அப்படி ஒரு I just used to follow him so much. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவர் பாட்டு நான் வேணும்டே அவரோட மேனரிசம்ஸ் அதெல்லாம் பண்ணல. அது அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ கூட நான் வேணும்டே மாத்தல. நிறைய பேர் சொல்லியிருக்கோம் ஸ்டைல் மாறி இருக்கு. இப்போ நான் வேணும்டே பண்ணல. ஜஸ்ட் ஆஃப்டர் சம் டைம் அவர் மைண்ட் செட் சேஞ்சஸ், நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் வரும்ல. அவரே சொல்லியிருக்காரு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம். அவரே சொன்னார் என்கிட்ட, சார் இப்போ வந்து நீ நிறைய ஆன் யுவர் ஓன் கத்துக்கணும். ரெக்கார்டிங்ஸ் நான் அவர் சொல்லியிருக்காரு, நான் இருக்கேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்போ வேணாலும் வரலாம், ஃபோன் பண்ணலாம். நான் இப்போ கூட விஜயதசமி ஃபோன் பண்ணி நான் போவேன். அண்ட் சம்டைம்ஸ் நான் ஃபோன் சார் வரலாமா, I'll go and see him. பட் கிளாஸ் எப்படின்னா ஒரு மேபி இட்ஸ் ஆல்ரெடி பின் 6-7 years. He himself said நீ இனிமேலேருந்து உன்னோட ஸ்டைல் டெவலப் பண்ணணும், அவரே சொல்லுவார். ஸோ அதனால I just kind of on my own started learning. வேறு பாட்டு ரெக்கார்டிங்ஸ்லேருந்து, அவரோட ரெக்கார்டிங்ஸ்லேருந்து நான் நிறைய பாட்டு கற்றுன்னு இருக்கேன். அப்புறம் கச்சேரியில் பாடச்ச வேறு என்னோட ஐடியாஸ் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி சங்கதிலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்போ தான் எங்களுக்கும் ஒரு வேறு ஸ்டைல் வரும்ல. பட் நான் வேணும்ட்டே இதை மாற்றணும் அந்த மாதிரி I didn't make a decision. அது தானாகவே ஓவர் டைம் கொஞ்சம் மாறி இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் நிறைய அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அவரோட ஐடியாஸ் நிறைய இருக்கு. அந்த வெயிட், அந்த அப்ரோச் அது எப்பவுமே இருக்கும். இல்லை, அவர்கிட்ட நிறைய இன்னோவேஷன் இருக்கு. பட் ரொம்ப ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர் ஆச்சு அவரு. I don't think so. நான் கிளாஸ்க்கு போகிறச்சா I was always happy in the class. Supposing only thing is ஒரு 2-3 கிளாஸ்க்கு அப்புறம் I still didn't learn the song. அவர் கேட்பார், ஏன் இன்னும் கற்றுக்கலன்னு கேட்பார். நான் ஏதாவது I tried ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லுவேன். நான் ரொம்ப I was very lazy. ஸோ அவர் ஓப்பனாக சொல்லுவார், இல்லை ரொம்ப லேசியாக இருக்க, வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா, அப்படி தான் சொல்லுவார். ஃப்ரேங்க், that was what I needed actually. அப்படி ஓப்பனாக சொன்னதுனால தான் நான் ஏதாவது ஓகே ஐயோ அப்படியே சொல்லிட்டாரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஐ ப்ராக்டிஸ், ஐ லேர்ன் இட், மேக் ஷூர் அடுத்த கிளாஸ் போகிறச்சா ஐ ஷுட் ஹேவ் திஸ் சாங் ரெடி. அப்போ தான் அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஓப்பனாக சொல்லிடுவார். ஐ ஒன்ட் சே டாஸ்க் மாஸ்டர்னா ரொம்ப அக்ரெசிவாக அது மாதிரி. ஹீஸ் நாட் லைக் தேட் டைப். அவர் ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்லுவார். அண்ட் we used to speak about everything, எல்லா டாபிக்ஸ். that was an inspiration for me. எனக்கு தெரிஞ்சு நாதஸ்வர பிடிகள்லாம் வாய்ப்பாட்டில் கொண்டு வரதுல சஞ்சய் வந்து நிறைய நல்லா பண்ணுவார். நிறைய எனக்கு அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி சேஷுகோபாலன் சாரும் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. நாதஸ்வரமோட சங்கதிஸ் எல்லாம் நிறைய பாடும். எனக்கு அது ரொம்ப அந்த ஓப்பன் த்ரோட்டட் சிங்கிங், சஸ்டெய்னிங் சங்கதிஸ், அந்த லாங் சங்கதிஸ், கார்வையோட பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கரசிவனுடைய சிஷ்யர் அவரு. ஆமா.
எனக்கு சேஷ்கோபால் சார் ரொம்ப அவர் ஸ்டைல் அவர் பாட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஐ வாஸ் லைக் தட். நான் கேஎஸ்கே மாமா கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ வந்து when I was young, அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா சரி மாமா சந்தீப்க்கு ரொம்ப டிஎன் சேஷ்கோபாலன், டிவி சங்கர் நாராயணன், சஞ்சய் சுப்பிரமணியம் இதுதான் பிடிச்சிருக்கு. அப்போ வந்து கேஎஸ்கே மாமா யூஸ் டு பி சோ ஹாப்பி. நல்லதுமா நல்லது, அந்த பாட்டு கேட்கட்டும். ஹி லைக்ஸ் ஹெவி நாதஸ்வர ஸ்டைல்ஸ். பிடிகளை யாருமே ரொம்ப பண்ண முடியாது, எல்லாராலையும் பண்ண முடியாது. அங்கதானே மதுரை சோமன் நின்னாரு. மதுரை சோமோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு சஞ்சய். நீங்க வந்து ராதே கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய ட்ரெடிஷனலா பாடுவீங்க. நீங்க கொலாபரேஷன், ஜுகல் பந்தீஸ் அதெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஜுகல் பந்தீஸ், கொலாபரேஷன் அதெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அது ஏன் அந்த சேஞ்ச் ஆச்சு? இப்போ ஜுகல்பந்தி கொலாபரேஷன்ஸ்லாம் பண்ணுறது இப்போ ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான். நான் கல்யாணம் பண்ணது 10 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லை. பட் அதுக்கு முன்னாடியே நான் நிறைய ஃபியூஷன் ஜுகல்பந்தி பாடியிருக்கேன் ஆக்சுவலி இன் த பிகினிங் ஸ்டேஜஸ். சி இன்ஃபேக்ட் ஈவன் சின்ன வயசில் இருக்கிறச்சு ஐ ஹவ் சங் ஜுகல்பந்திஸ் இன் லாஸ் ஏஞ்சலஸ். அங்கே ஹிந்துஸ்தானி மியூசிஷியன்ஸோட பாடியிருக்கேன். மகேஷ் காலையோடய பாடியிருக்கேன் அங்கே யூஎஸில். இப்போ திருப்பி நான் 2-3 கச்சேரி பாடியிருக்கேன் அவரோட. பட் முன்னாடியே நான் சொல்கிறது 15 இயர்ஸ் பேக், அதுக்கு முன்னாடி மேபி 15 இயர்ஸ் இருக்கும், 15-20 இயர்ஸ் முன்னாடியே நான் பாடியிருக்கேன். நடுவில் என்னாச்சுன்னா நான் எதுக்கு ஸ்டாப் பண்ணேன்னா, எனக்கு வந்து கர்நாடிக் மியூசிக்கில் ஃபுல் ஃபோக்கஸ் இருந்தால் தான் ஐ கேன் டூ சம் ஜஸ்டிஸ். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அண்ட் ஐ திங்க் நடுவில் இட் வாஸ் நீடட். அந்த மைண்ட் செட் வந்ததுனால தான் ஐ வாஸ் ப்ராக்டிஸிங். நான் சொன்னல ஒரு 5 to 6 hours டெய்லி கர்நாடிக் மியூசிக் ஆர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, சாயந்தரம் கச்சேரி போய் கேட்குறது, அப்புறம் கிளாஸுக்கு போகிறது, சாரோட கச்சேரி பின்னாடி அவர் கூட போகிறது, கச்சேரிக்கு முன்னாடி கச்சேரி பற்றி பேசுறது, கச்சேரிக்கு அப்புறம் கச்சேரி பற்றி பேசுறது, என்ன பாடினா அந்த கச்சேரியில் எப்படி பாடினா. தட் வாஸ் லைக் 110% of my focus was there. வேறு எதுவுமே இல்லை எனக்கு அந்த டைமில். அந்த டைமில் தான் ஐ மேட் அ டிசிஷன், சரி இப்போ வந்து ஃபியூஷன் வேண்டாம், கொலாபரேஷன்ஸ் வேண்டாம். நான் வந்து இந்த கர்நாடிக் இசை பற்றி ஐ நீட் டு லேர்ன் லாட் ஆஃப் சாங்ஸ், ஐ நீட் டு லேர்ன் மோர். அந்த ஃபவுண்டேஷன் இன்னும் செட் ஆனாதான் நான் அது வச்சுட்டு வேற ஒரு ஜான்ரா, ஒரு ஹிந்துஸ்தானி ஆர்டிஸ்டோட பாடுறது, ஒரு ஃபோக் ஆர்டிஸ்டோட பாடுறது, ஒரு யூரோப்பியன் ஆர்டிஸ்ட், ஜாஸ், பியானோ வாசிக்கிறவா, கிட்டார் வாசிக்கிறவா, அவளோட நம்ம கொலாபரேஷன் பண்ணச்ச ஐ ஷுட் ஹாவ் சம்திங் டு பிரிங். எனக்கு அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது, எப்படி பண்ண முடியும், எப்படி நான் கண்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதுக்கப்புறம். பட் நீங்கள் வந்து சத்குருவுடைய மாப்பிள்ளை ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஏரியா இன்னும் பெருசாக போய் இன்னும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒத்துப்பீங்களா? மேபி பிகாஸ் நான் மகாசிவராத்திரி ப்ரோக்ராமை பாட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 4 years பேக். அதுக்கப்புறம் அவருடைய கனெக்ஷன்ஸ் உள்ள பல இடங்கள்ல நீங்கள் யூஎஸ்லாம் நிறைய பாடுறீங்க அப்படின்னா? இல்லை, நான் யூஎஸில் பாடுறது எல்லாமே மை ஓன் டூர்ஸ். மை டூர்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். என்னோட கச்சேரி நான் சொல்லுவேன் ஆக்சுவலி மகாசிவராத்திரி தவிர நான் பாடுற கச்சேரி வந்து இட்ஸ் நாட் த்ரூ ஃபவுண்டேஷன், ஈஷா யோகா சென்டர் சத்குரு மூலியமா ஐ டோன்ட் சிங் எனி கான்சர்ட்ஸ். ஏன்னா ஈஷா யோகா சென்டர் ஃபவுண்டேஷன் வந்து அது இருக்கு. சந்தீப் நாராயண் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே நிறைய கச்சேரி பாடியிருக்கார், நிறைய சென்னையில் சபாலெல்லாம் கச்சேரி பாடியிருக்கார். ஸோ ஐ வாஸ் ஆல்ரெடி கம்மிங் அப். இப்போ வந்து என்னாச்சுன்னா ஐ திங்க் ஐ ஹேட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மகாசிவராத்திரி டைமில் நிறைய மியூசிஷியன்ஸ் வேறு வேறு ஊர்லேருந்து வராங்களே, குஜராத்தி ஃபோக்லேருந்து வராங்க, இல்லை பாம்பேலேருந்து வராங்க, பூனேலேருந்து, கொல்கத்தா, டெல்லி, ராஜஸ்தான்லேருந்து வரதுனால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வந்திருக்குன்னா அவளோட மிங்கிள் பண்ணுறது. நாட் ஈவன் ஆல்வேஸ் பெர்ஃபார்ம் பற்றி கூட சொல்லலை, பேக் ஸ்டேஜில் ரிஹர்சலில் அவள் மீட் பண்ணி அங்கே நிறைய ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி I have opened up my mind in music because of that. Probably has been a big influence. அது only influence சொல்ல முடியாது, ஆனால் பெரிய definitely big factor, big influence. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்குன்னா இந்த மகாசிவராத்திரியில் பாடுறது. I'm very grateful for that and I have got to explore collaborations, fusions in that. But அது தவிர நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் definitely. And maybe sometimes we get to meet artists. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் அவள் சொல்லுவா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்புறமா வரீங்களா ரெக்கார்டிங்க்கு, நான் அது மாதிரி போயிருக்கேன். பட் தட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஹவ் வி மீட் தெம், வென் வி மீட் தெம். அதுக்கப்புறம் நாங்கள் தானே பாடணும், நாங்கள் தானே வி ஹாவ் டு ஹேவ் சம் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும் டு பேக் இட் அப். சத்குருக்கு வந்து கர்நாடிக் மியூசிக் இருக்கு, கிளாசிக்கல் மியூசிக் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா பண்டிட் ஜஸ்ராஜோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் பார்த்தேன், ஓடிடுவேன் அப்படிங்கிற அப்படியே சொல்லியிருக்காரு. சின்ன வயசுல இருக்காரு, சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னு. ஆனா அவருடைய சன்னில்லாவே ஒரு பெரிய கர்நாடிக் மியூசிஷியன் வந்தது வந்து ஒரு வேடிக்கையான ஐரணி இல்லையா? அது இல்லையே, பிகாஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்சுவலி சின்ன வயசுல இருக்கிறச்ச அவருக்கு பிடிக்கல. அவர் வந்து நான் இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சின்ன வயசு இருக்கிறச்ச அவரோட அப்பா அம்மா நிறைய கர்நாடிக் மியூசிக் கேட்பாங்க, நிறைய மதுரை மணி ஐயர் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும் அவாத்தில். ஸோ அவர் சொல்லியிருக்காரு இல்லை அந்த பாட்டு போட்டாலே நாங்கள்லாம் ஓடிடுவோம் வீட்டிலேருந்து, him and his siblings. But then later on he said, after he reached I don't know which age, but some years later he said then அப்போதான் எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்தது, I could understand and something like I could appreciate. அப்படிதான் அவரே சொல்லியிருக்காரு.
So I don't think that he had any problem. Son-in-law கர்நாடிக் மியூசிஷியனா வராங்க, அவருக்கு ஏதோ அந்த மாதிரி. ஏன்னா நான் வரத்துக்கு முன்னாடியே ஆசிரம்ல நிறைய கச்சேரி அவரே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் நிறைய சொல்லியிருக்காரு அந்த மியூசிக் டான்ஸ், நம்ம ட்ரெடிஷனல் இந்தியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ், அதாவது மியூசிக்காக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், கலரி பயட்டாக இருக்கலாம், இது எல்லாமே ஒரு அந்த ஆர்ட்ஸில் நம்ம ட்ரெடிஷன் இருக்குது, நம்ம கல்ச்சர் இருக்குது, இதுலேயே ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்குது, இதில் ஒரு பேத் உண்டு. அவரே சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் ஐ டோன்ட் வாண்ட் ஸ்பீக், ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் நோ இனஃப் இந்த டாபிக் பற்றி, ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசுறதுக்கு ஐ எம் நோபடி டு சே. பட் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஐவ் ஹர்ட் ஹிம் சே கண்டிப்பாக இதுலேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, இதுலேயும் ஒரு பேத் உண்டு. ஸோ இட்ஸ் வெரி மீனிங்ஃபுல், வெரி இம்பாக்ட்ஃபுல். அவரே சொல்லியிருக்காரு, நான் வரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ. சரி, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு காலை தூக்கி நின்றாடம் நீங்க முதல்ல பாடினீங்கன்னு நான் படித்தேன். ஆசிரமத்தில் எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். 2 லைன் பாடலாமா? ஷூர். காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கை தூக்கியாள் தெய்வமே, வேலை தூக்கும் பிள்ளை தன்னை பெற்ற தெய்வமே, வேலை தூக்கும் பிள்ளை தன்னை பெற்ற தெய்வமே, மின்னும் புகழ் சேர்த்தில்லை, மின்னும் புகழ் சேர்த்தில்லை, மின்னும் புகழ் சேர்த்தில்லை, பொன்னம்பலத்தில் ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, ஏனை கை தூக்கியாள் தெய்வமே, அந்த 2 நிமிஷத்துல எது கூட காம்போதியா புரிஞ்சு கொடுத்துட்டீங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ராகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ள காம்போதி பியூட்டிஃபுல். மாரிமுத்தா பள்ளியோட கீர்த்தனை நினைக்கிறேன். ஆமா. உங்க பாட்டுலாம் நிறைய கேட்பாரா சத்குரு? ஐ டோன்ட் நோ. லைவ் கச்சேரி கேட்டிருக்காரு 2-3. அப்புறம் ஆசிரமில் பாடச்சு நிறைய கேட்டிருக்காரு. கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாரா? அவர் ஓப்பனாக சொல்லுவார், ஃபீட்பேக் சொல்லுவார், இது நல்லா இருந்தது அந்த பாட்டு, மேபி யூ கேன் டூ திஸ். நிறைய சஜஷன் சொல்லுவார். ஐ வுட் சே. ஸோ நிறைய ஐடியா சொல்லுவார், இந்த மாதிரி பண்ண முடியுமா, மேபி யூ கேன் டூ திஸ் லைக் திஸ், நிறைய அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. உங்க ஒய்ஃப் வந்து டான்சர் ராதே, அவங்களோட சேர்ந்து நீங்க இது பண்ணக்கூடாது, ப்ரோக்ராம் பண்ணலாமே, நீங்க பாடி அவங்க டான்ஸ் ஆடி அந்த மாதிரி பண்ணலாமே, யோசனை இல்லையா? இல்ல பண்ணக்கூடாதுன்னு இல்ல, அந்த மாதிரி இல்ல, பண்ணலாம். நாங்க ஜோக்கா சொல்றோம், பட் ஆக்சுவலி இட்ஸ் ஆல்சோ சீரியஸ்னஸ் டு திஸ். ஷீ இஸ் ஆல்சோ an artist, full time டான்ஸ் பண்றேன். நான் ஃபுல் டைம் மியூசிக்கில் இருக்கேன். ஸோ எனக்கு கச்சேரி இல்லைன்னா நான் வீட்டில் தான் இருப்பேன். அதே மாதிரி ராதைக்கும் ப்ரோக்ராம் இல்லைன்னா வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ when we're together through the day. நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் 9 to 5, இல்லை அவள் ஆஃபீஸ் போகிறேன், அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த டைம் we're there. பட் இப்போ வந்து இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி டு 100% சொல்ல முடியாது, ஏன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன், அவள் தனியாக நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு என்னென்னா, அட்லீஸ்ட் இஃப் யூ லுக் அட் அவர் ஒர்க் சைடு, ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, பட் என்னோட மியூசிக், அவளோட டான்ஸ் பார்த்தா அட்லீஸ்ட் அது வந்து செப்பரேட்டாக இருக்கட்டும். we just decided அதுவாவது தனியாக பண்ணலாம், இல்லைன்னா எல்லாமே it'll become the same. பட் ஐ வில் சே, ராதே ஏதாவது ஒரு டான்ஸ் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணச்ச நிறைய என்கிட்ட கேட்பா, இந்த மாதிரி இந்த பாட்டில் பண்ணலாமா, do you know some song like this, இந்த ராகம், இந்த 2 ராகம் பண்ணலாமா. she'll ask me. அப்போ I'll just tell her, ஓ அது மாதிரி வேண்டாமே, ஓ இந்த பாட்டு இருக்கு, அந்த தீமுக்கு அந்த இடத்துக்கு இந்த பாட்டு சூட் ஆகும், I can kind of sometimes give some suggestions. இல்லை அவளை கேட்பா, ஓ இந்த ஸ்லோகம் பாடி ரெக்கார்ட் பண்ண முடியுமா. நான் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ண ஸ்லோகம் டான்ஸ் பண்ணியிருக்காங்க லைவ், அதாவது இந்த ரெக்கார்டிங் போட்டு டான்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய. அண்ட் என்னோட கச்சேரி பாடினா ஐ நோ, அதாவது அன்ஃபில்டர்ட் 100% ஃபீட்பேக்
ராதை தான் எனக்கு சொல்லுவாங்க. சங்கீதம் தெரியும் நல்லா உங்களுக்கு? கண்டிப்பா தெரியும். யூ ஹேவ் டு நோ அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்கு தெரியணும். ஒரு இஃப் யூ வாண்ட் டு பி அ டான்சர் அண்ட் கலாக்ஷேத்ரால படிச்சிருக்கா. ஸோ ஷீஸ் லேர்ன்ட் மியூசிக். ஸோ ஷீ நோஸ். அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப டெக்னிக்கலா சொல்ல முடியலன்னா கூட ஷீ கேன் டெல் மீ. எனக்கு அந்த டெக்னிக்கலா தெரியாது. இஃப் இட்ஸ் ரைட் ஆர் ராங், எனக்கு இது பிடிச்சது, அது ஏதோ சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தென் ஐ கேன் கோ அண்ட் சே ஆமாமா அது ஏதோ சம்திங் ஏதோ அது சரியா வரல, or yeah that's didn't work out. எனக்கும் அப்போ தோணும், ஓ ஆமா கரெக்டாக தான் சொல்கிறா. ஸோ மேபி நாட் 100% we don't always agree ன்னு சொல்ல மாட்டேன். பட் she'll definitely tell me. அந்த மாதிரி சொல்றதுனால ஒரு கச்சேரி முடிச்சுட்டு எனக்கு இன்னைக்கு அந்த கச்சேரி ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னா ஐ நோ ஓகே நிஜமாவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் இல்லைன்னா சொல்லுவா எனக்கு இன்னைக்கு அந்த பாட்டு பிடிச்சது, பட் இந்த பாட்டு எனக்கு ஏதோ இந்த ராகமா இல்லை அந்த பாட்டா என்னன்னு தெரியல, பட் என்னமோ கனெக்ட் ஆகலன்னு சொல்லுவா. அப்போதான் ஐ கேன் டூ சம் ரிஃப்ளெக்ஷன். இல்லைன்னா மற்றவா கச்சேரி கேட்கறச்ச ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க சார் சொல்லிட்டு கிளம்பிடுவா. நிறைய பேர் வந்து இது நன்னால அதை நன்னால சொல்ல மாட்டாங்க. they'll just keep it in their mind. இல்ல அவளுக்கு தோணும் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கல, ஆனா சொல்ல மாட்டாங்க ஓப்பனா. but she will say, I know that when she says that, okay there's something in that, I can think about that. அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நீங்க நல்லா பாட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நிறைய ஃபுல் ஃபிளெஜ்டா நிறைய பாடுறீங்க. சஞ்சய் உங்க கச்சேரி கிட்ட நல்லா பாடுற அது அப்ரிஷியேட்லாம் பண்ணுவாரா? சம்டைம்ஸ் சொல்லியிருக்கார். பட் அவர் வந்து எப்படின்னா he maybe won't say open to me, but மற்றவாள்கிட்ட சொல்லியிருக்கார். and then I get that feedback. That's actually more meaningful. See, ஒரு குரு வந்து சிஷ்யன் கிட்ட நல்லா பாடுற. see I have students now. நானே சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்கு வரைச்சா இல்லை ஒரு கச்சேரி பாடினாங்கன்னா இட்ஸ் நாட் மை ஜாப் டு கோ அண்ட் சே ஓ எனக்கு ரொம்ப நல்லா பாடினேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இட்ஸ் மோர் த டியூட்டி ஆஃப் த குரு டு ஷோ ஹவு தே கேன் இம்ப்ரூவ் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ எனக்கு அப்படி தான் என்னோட குருஸ் எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க. ஈவன் அம்மாலேருந்து மை மதர் வாஸ் மை ஃபர்ஸ்ட் குரு. ஸோ அம்மா கேஎஸ்கே மாமா அந்த டைமில் ஐ வாஸ் ஆல்சோ குவைட் யங். பட் அவர் சொல்லுவார் இதை நல்லா பாடினேன், இது வந்து இதை மாற்றி பாடலாம். அது ஒரு சஜஷனாக சொல்லுவார். இதை நன்னாலன்னு சொல்ல மாட்டார். இதை வந்து இப்படி பாடலாமே ஒரு சஜஷன் சொன்னால் யூ ஆல்சோ ஃபீல் ஒரு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய சஞ்சய் சார் சொல்லுவார், இது மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே நீ பாடினது ஓகே, பட் இது மாதிரியும் பண்ணலாம். தென் இட்ஸ் அப் டு த ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் ஐ எம் கிவிங் யூ த நாலேஜ். இதை வச்சுட்டு யூ ஹேவ் டு டிசைட். அந்த மாதிரி தான் சொல்லுவார். ஸோ நானும் அப்படி தான் பண்ணுறேன் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஜஸ்ட் நான் இது வந்து நல்லா இருந்தது, இது நன்னால அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பாலமுரளி அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் சொன்னது அப்படியே நீங்கள் பாலமுரளி ஞாபகம் வருது. பாலமுரளி என்ன சொல்லுவார்னா, சிஷியன்ட்ட நீ ரொம்ப நல்லா பண்ணு சொல்லக்கூடாது, நம்ம குழந்தையை நம்மளே பாராட்டுறாப்புல இருக்கும். எக்ஸாக்ட்லி. பாலமுரளி சூரியன்ட்ட பலமுறை ஐ அக்ரி வித் தட். ஏன்னா தட்ஸ் ஹவ் மை ட்ரைனிங் வாஸ். என்னோட குருஸ் எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க. நான் அப்படி தான் இருக்கேன் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு சப்போஸிங் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரங்கேற்றம் கச்சேரி பாடுறா, நான் அதுக்கப்புறம் நல்லா பாடினேன் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அவளுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக சொல்லணும். அந்த ப்ரோக்ராம்க்கு முன்னாடி நல்லா தான் பாடின்னு இருக்க, கான்ஃபிடென்ட்டாக பாடு, ஆல் தி பெஸ்ட் அப்படி தான் ஒரு குரு சொல்லுவாங்க கண்டிப்பாக. அண்ட் சஞ்சய் சார் அப்படி தான் சொல்லியிருக்கார், கேஎஸ்கே மாமாவும் அப்படி தான் சொல்லியிருக்கார், என்னோட அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் கச்சேரிக்கு அப்புறம் ஒரு ப்ரோக்ராம்க்கு அப்புறம் we have to give suggestions. இனிமே அடுத்த லெவலுக்கு வரத்துக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் that's the job of the guru is what I feel. So more important and I definitely got that. சங்கீதத்தை பொறுத்தவரை சில பேர் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ்லேயே ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அதாவது கணக்கு வழக்குலேயே ரொம்ப இறங்குறாங்க. கணக்கு வழக்கில் இறங்கும் போது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க சரியாக பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சரியான இடத்துல எடுத்து அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த இமோஷனல் ஆஸ்பெக்டை மிஸ் பண்ணிடுறாங்க. சில பேர் இமோஷனல் ஆஸ்பெக்டில் பர்ஃபெக்டாக பாடுறாங்க, ஆனால் கணக்கு வழக்கில் சுமாராக தான் இருக்குது. எது ரைட் ப்ரொபோர்ஷன்? That's individual. See also மியூசிக்ங்கிறது வந்து வெறும் மேத்தமெட்டிக்ஸா? இல்ல எல்லாமே இருக்கு. எஸ்பெஷலி கர்நாடிக் மியூசிக் பாத்தீங்கன்னா such a complex system. மேத்தமேட்டிக்ஸும் இருக்கு, பக்தி பாவமும் இருக்கு. சாதாரண பாமர ரசிகன் அவனுக்கு அலைப்பாய்தே லெவல்ல கேட்கணும்னு நினைக்கிறான். அவன்கிட்ட வந்து ஓவர் கணக்கு வழக்கப்பட்ட ஏஞ்சி பட மாட்டான். அதாவது அதுவும் இருக்கணும், மேத்தமேட்டிக்ஸும் இருக்கணுங்கிற. Any musician who can do all of those, that's individual. And also trends. அதாவது நம்ம ஒரு 70 years முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளோ மேத்தமேட்டிக்ஸே கிடையாது, not so much. மேபி ஃபியூ மியூசிஷியன்ஸ், ஆல்தூர் பிரதர்ஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நிறைய டிஃபிகல்ட்டாக கணக்கு வச்சுட்டு பல்லவியெல்லாம் பாடியிருக்காங்க. சோமு நிறைய பாடுவார். சோமு நிறைய காம்ப்ளிகேட்டட் பல்லவிஸ் எல்லாம் பாடியிருக்காரு. தாளமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ்டர் ஜம்பா, அதில் மிஸ்டர் அட்டா எல்லாம் பாடியிருக்காரு. நான் அந்த பல்லவியெல்லாம் கேட்டிருக்கேன். பட் அதே மதுரை சோமு எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா அதுவும் பண்ணுவார். ஆனால் ஒரு ஓ ராமனி நாமமும் அந்த மாதிரி பாடிச்ச அந்த மாதிரி பாடிச்சு அந்த ராமர் மேல ஒரு பக்தி அப்படி வரும். இட் வில் கம் ஊசிங் அவுட் ஆஃப் ஹிம். நான் பார்த்தது இல்லை, ரெக்கார்டிங்ல சொல்றேன். ஜஸ்ட் அந்த கேட்டால எங்களுக்கே we feel like we can see something. அந்த எங்களுக்கே தெரியும். அதுவும் இருக்கணும். ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா that's individual to the artist. ஏன்னா அந்த பக்தி பாவம் டிவோஷன் இமோஷன் ஆஸ்பெக்ட் ஃபேக் பண்ண முடியாது.
அது ஏமாத்த முடியாது, அது ஏமாத்த கூடாது. இல்ல If it's சில பேர் not வந்து there, then you shouldn't கணக்கு have. வழக்கிலே இறங்கி எப்ப வந்து நிரவல் பண்ணி சொரத்து போறோம்னோ அந்த வேகத்திலே போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். ஒரு கச்சேரியில நான் கணக்கு பாடிண்டே இருக்கேன், நான் ஒரு நடை பல்லவி பாடிண்டே இருக்கேன், பாதி பேருக்கு புரியல, பாதி பேர் கிளம்பிட்டா. ம். I should be able to see, நான் வந்து அந்த மோமெண்ட்ல ஓகே இவாளுக்கு வந்து இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு I should go to the next thing. அந்த ஆர்டிஸ்ட்க்கு அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு அது புரியணும். சம்டைம்ஸ் ஒரு கச்சேரி பாடிச்ச மேபி நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, மியூசிக் டீச்சர்ஸ், மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து இந்த கணக்கெல்லாம் பாடிச்சா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ம். அவ அப்ரிஷியேட் பண்ணுவா. அப்போ நிறைய பண்ணலாம், we can do even the next one பண்ணிட்டே இருக்கலாம். ம். பட் we have to have that self awareness. அந்த சிச்சுவேஷன் பார்த்துட்டு ம். அந்த ஜெனரல் ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு we can sing. எல்லா நேரத்துலயும் நம்மளோட மேதாவிலாசத்தை காட்டக்கூடாதுங்கிறீங்க. Yeah, we have to கண்டிப்பா நம்ம வந்து நீங்க எந்த ப்ரொபோர்ஷன் கரெக்டா இருக்கும் கேக்குறீங்களா, ம். அங்கங்க எந்த ப்ரொபோர்ஷன் அங்க சூட் ஆகும் பார்க்கணும். அந்த ஆடியன்ஸுக்கு அந்த சிச்சுவேஷன், அந்த சபா, அந்த வென்யூ, அந்த ஊரு, அந்த என்ன தீம், அந்த ஃபெஸ்டிவல் என்ன தீம், அது அங்க யாரு வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என்ன டைமிங் கச்சேரி, நம்ம நடுராத்திரி we should also see, இல்ல காலங்கார்த்தால பாடுறோமா சாயந்தரமா. கேரளா சைட்லலாம் 12 மணிலாம் கச்சேரி பாடிருக்கோம், 2 மணி கார்த்தால கச்சேரி பாடிருக்கேன். அப்போ அந்த டைம்ல நம்ம அந்த சிச்சுவேஷன் பார்த்துட்டு பாடணும்ல. ஸோ ஐ ஃபீல் தட் இட்ஸ் மோர் லைக் தட். என்னோட பாட்டு பார்த்தீங்கன்னா till one point மேபி ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் நிறைய கணக்கு, எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட், இப்போ கூட இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் நிறைய கச்சேரியில் நான் பாட மாட்டேன். எனக்கு அப்போ வந்து நிறைய நடை பல்லவி, இந்த துவி நடை பல்லவி, அப்புறம் அந்த நடை எப்படி மாத்துறது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்போலாம் நிறைய கணக்கு, கோர்வை, குறைப்பு, ரமணி மாமா நிறைய எனக்கு பல்லவியெல்லாம் சொல்லுவார். நிறைய அவரோட தில்லான நான் கத்துட்டு நான் கச்சேரியில் பாடுறேன். அண்ட் அதில் நிறைய கணக்கெல்லாம் இருக்கும், லாட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் ஐடியாஸ், அதாவது ஃப்ரண்ட் வேர்ட் ஐடியா, அப்புறம் அதை மாற்றி உல்ட்டாவை பாடுறது, அதெல்லாம் இட்ஸ் அ நீடட் ஸ்கில் டு அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம கர்நாடிக் மியூசிக்ல இடத்துக்கு தவிர செய்யணும். கண்டிப்பா. இப்போ வந்து நான் பாடுறதே இல்லையா, ஹார்ட்லி எவர் ஐ சிங் நடை பல்லவி. அப்பப்போ பாடுவேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா அதை பாடச்சே we also see the audience. சில பேருக்கு ரொம்ப புரியுறது, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்கிறது கச்சேரியில. அவளுக்கு வந்து அவ வந்து கேட்கறா, கச்சேரி முடிச்சுட்டு வந்து நேர கேட்கறா, எதுக்கு சார் ஒரு மணி நேரமா ஏதோ பல்லவி அந்த நடை இதுல பண்ணி அந்த கணக்கு பண்ணி எனக்கு எதுவுமே புரியல. நீங்க அந்த ராமனை பஜித்தால் எப்ப பாட போறீங்கன்னு வெயிட் பண்ணேன். அக்கா கேள்வா எப்ப பாடு, அதுக்கு நான் வெயிட் பண்ணேன் சார், அது லாஸ்ட்ல வருது. So I said சரி ஓகே. So we also have to have ஒரு செல்ஃப் அவேர்னஸ், ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்ம உள்ள சரி நம்ம என்ன, எங்களுக்கும் அந்த சந்தோஷமா நம்ம போய் பாடணும். நம்ம எல்லாமே 100% ஒன்லி ஃபார் ஆடியன்ஸ் பாடினா எனக்கு அந்த திருப்தி வருதா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதா, அதுவும் பார்க்கணும். இன்னைக்கு வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் நிறையவே பெருகி போயிட்டாங்க. நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு காலத்துல இருந்த விட இப்போ நிறைய பேர் கற்றுக்குறாங்க. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கிளவராக பாடுறாங்க. அதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து எஸ்டரியஸ் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் சொன்ன ஆலத்த பிரதர்ஸ் ஆகட்டும், ஒரு பாலமுரளி ஆகட்டும், இல்லை வந்து செம்பை ஆகட்டும், சோம்புள்ளி ஆகட்டும், ஒரு காரக்குறிச்சி ஆகட்டும், ராகரத்ன மொழி ஆகட்டும், அப்படி அடுக்கடுக்காக அவங்கெல்லாம் எம்எஸ் ஆகட்டும், எம்எல்வி ஆகட்டும், அவங்கெல்லாம் பாடும்போது அது ஒரு அனுபவமாக இருக்கும். என்னடா இப்படி பாடுறானே அப்படின்னு ஒரு வேகம் இருக்கும், இப்படி பாட முடியுமா அப்படின்னு. உதாரணம் சொன்னால் ஒரு ஆபேரிய பாலமுரளி பாடி கேட்டிருக்கேன், அதே நகுமமும் பாலமுரளி பாடி கேட்டிருக்கேன். அதே ஆபேரிய எம்எஸ் சுப்ரேஷன் பாடி கேட்டிருக்கேன், சோம்புள்ள பாடி கேட்டிருக்கேன். ஆமாம், மூணு விதமா இருக்கும். ஆமாம். நான் இன்னி வரலாம் மறுபடியும் ஆபேரிங்க கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வரும். எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு நான் என்ன கேட்க வரேன்னா உங்கள்கிட்ட, இன்னைக்கு கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் பெருகிட்டாங்க. கர்நாடிக் மியூசிக் வந்து அப்படியே தான் இருக்கும், பிரமிப்பை ஏற்படுத்தலையே. ஏன் அந்த ஆழம் உங்களால், ஐ மீன் உங்கள் ஃப்ரெட்டர்னிட்டியை சொல்கிறேன், சந்தீப்பை தனியாக கூப்பிடல, டெப்த் அந்த மிரட்டுற மாதிரி, ஏன் அதில் வந்து இன்னோவேட்டிவாக என்னென்னமோ செய்வாங்க. சில பேர் வந்து ஒரு ராகத்துலேருந்து சிந்து பைரவியெல்லாம் போய் டச் பண்ணிட்டு திரும்பி வருவாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் செய்வாங்க. ஓரளவு சேஷகோபனம் செஞ்சாரு, சில சமயங்களில் சஜய் செய்கிறாரா இல்லைன்னு சொல்ல, அது ரொம்ப அத்திபூத்தாப்பில். ஆனால் அன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸாக இருந்தாங்க. This is very subjective. நீங்கள் சொல்கிறது உங்களோட ஒப்பீனியன் தான். I can't say that I agree 100%. ஏன்னா இன்னைக்கு வந்து lot of upcoming musicians வேறு பாட்டு பாடுறாரு. They're bringing out old compositions. யாருமே பாடினதே இல்லை, அது வந்து எடுத்துட்டு அவா டியூன் பண்ணி பாடுறாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் வந்து கீர்த்தனையை கேட்கவே இல்லை. நான் கீர்த்தனை கேட்கவே. சில சினிமாவுக்கு நீங்க போய் உட்காருவீங்க, நீங்க இந்த சினிமாவில் எப்போ வேணா ஏஞ்சி வரலாம், எப்போ வேணா போய் வெளியில போயிட்டு தம்ப துவச்சிட்டு மணி உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகிடாது. அந்த மாதிரி ஒரு கச்சேரி நிறைய அமைஞ்சு போச்சு. நல்லா பாடுறாங்க, கேட்க நல்லா இருக்கு, ஆனா அது வந்து நமக்கு ஒரு அனுபவமா இல்லை. தெரியல. ஐ டோன்ட் அக்ரி வித் யூ 100%. நான் எதுக்கு ஐ டோன்ட் அக்ரின்னு நான் சொல்கிறேன், பிகாஸ்
மேபி ஒரு 50 60 70 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் சொல்கிற ஆலத்தூர் பிரதர்ஸ், ஒரு பாலமுரளி சார், மதுரை சோமு சார், மேபி ஜிஎன்பி சார், செம்மங்குடி மாமா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அவ டைமில் ஒரு பீக்கா பாடிட்டு இருந்தாங்க. யூ இல்ல கேன் சே ஒரு 10 ஒவ்வொருத்தரையும் ஒரு people தனித்தன்மை இருக்கும் சந்தீப். இருந்தது. ஒரு மணக்கால் ரங்கராஜன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பாடுன அந்த தெரியும் ஸ்பீடு வந்து தெரியும். தாங்க முடியாது. Yeah, I think what's happening today is there's a lot of people singing and எல்லாருக்கும் கச்சேரி வருது இப்போ. ஏன்னா நிறைய கச்சேரி பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வருது வருது. நல்லதுதான். Everybody is getting a lot of concerts. Everybody is getting opportunities, which is good. இதுல வந்து everybody wants to reach success fast. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நாளைக்கு எனக்கு சாயந்தரம் ஈவினிங் ஸ்லாட் வரணும். I want to sing in all the top sabas. எனக்கு வந்து US டூர் போகணும், UK போகணும், ஆஸ்திரேலியா போகணும். Everybody wants it overnight. இது ஒரு ஃபார்முலா மாதிரி வந்துன்னு இருக்கு ஐ திங்க். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஃபாலோயிங் இன் தட் ஃபார்முலா. இந்த பாட்டு பாடினா, இப்படி பாடினா, அந்த ஸ்டைலில் பாடினா எனக்கு கச்சேரி வரும். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் தட். ஆனால் எல்லாரும் அது மாதிரி பண்ணுறாங்க. நான் ஐ won't accept. நிறைய பேர் வந்து தேர் ஷைனிங், தேர் செட்டிங் அ டிஃப்ரெண்ட் சிக்னிஃபிகண்ட் யூனிக் மார்க் ஃபார் themselves அண்ட் சிக்னேச்சர் ஃபார் themselves இன் திஸ். ஐ ஃபீல் நம்ம இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டைம் பற்றி பேசறச்ச we'll say நீங்கள் இதே மாதிரி ஆலத்தூர் பிரதர்ஸ், ஜிஎன் சார், செம்மங்குடி மாமா, மதுரை சோமு சார் எல்லாம் சொல்கிற மாதிரி we'll have definitely a set of 10 artists in this time. அதே 10 artists பற்றி தான் நாங்கள் பேசின்னு இருப்போம் in this time, in 50 years from now. So I don't feel that they lack depth. இல்ல இப்ப I think இப்போ வந்து நம்ம இந்த டைம்ல இருக்கிறதுனால நம்ம பார்க்கறச்ச நம்ம தெரியும் மேபி நிறைய ரசிகாஸுக்கு தெரிய மாட்டேங்கிறது. எனக்கு அப்படிதான் ஒரு ஃபீலிங். அண்ட் ஆல்சோ ஒரு நஸ்டால்ஜிக் ஃபீலிங்கும் இருக்கு. அது கம்பேர் பண்றீங்க. இல்ல அந்த பிரமிப்பு உங்களுக்கு இப்ப பாடுறவங்கள்ட்ட இருக்கா? உங்களை விட்டுருங்க. இருக்கு, நிறைய பேருக்கு. ஐ டூ ஃபீல் தட். பட் எனக்கு என்னன்னா இப்போ வந்து நான் மேபி நாட் டுடே, மேபி இப்போலாம் நான் கச்சேரி ஜாஸ்தி கேட்கறதுல எனக்கு டைம் இல்லை. பட் முன்னாடிலாம் நான் டெய்லி கச்சேரி போகிறச்ச டெய்லி கச்சேரி போவேன். ஸோ 365 டேஸில் ஐ வுட் டெஃபினெட்லி ஹியர் 300 கான்சர்ட்ஸ் இன் a year. அந்த மாதிரி இருந்தது ஒரு டைமில். பிகாஸ் ஆல்மோஸ்ட் டெய்லி ஐ வாஸ் கோயிங் ஃபார் கான்சர்ட்ஸ். அப்போ வந்து எல்லாம் 300 கச்சேரியில் வந்து அவ்வளோ டெப்த் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் ரியலிஸ்டிக். பட் டெஃபினெட்லி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 people or 20 people you go and listen and be like, அப்பா இன்னும் என்ன மாதிரி பாடுறாங்க. டெஃபினட்டாக எனக்கு அந்த ரியாக்ஷன் இருக்கு. இப்போ கூட இருக்கும். இப்போ வந்து நம்ம யூடியூப்ல பார்க்குறோம். ஐ டோன்ட் ஹேவ் டு கோ. நான் கச்சேரி ஹாலே போக வேண்டாம். யூடியூப் ஓப்பன் பண்ணால் எல்லாம் கச்சேரி வருது. சில பேரோட கச்சேரி பார்க்கறச்ச கேட்கறச்ச எனக்கு அப்படி தான் தோன்றுது. அப்பா என்ன இப்படி பாடிருக்கீங்க. சம் ஈவன் அப்கமிங் ஆர்டிஸ்ட் கூட சொல்கிறேன். நான் எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் பற்றி நான் பேசவே இல்லை. யங் ஆர்டிஸ்ட் ஈவன் ஃப்ரம் US, UK, elsewhere, abroad, இல்லை இங்கே சென்னையில் இருக்கிறவா, பெங்களூர், மைசூர், it does for me. உங்க ஃப்ரெட்டர்னிட்டி நீங்க விட்டு விடுவாம பேசுறீங்க. Why would I? இப்போ இருக்குங்கறீங்க. இருக்கு. I feel it's there. I don't feel it's not there. ரேர் கீர்த்தனை எடுத்து பாடுறது எல்லாம் அதுக்கே நான் வரல. நீங்க காப்பி எடுத்து பாடலாம். அல்ல ஒரு சிந்து பைரவியே மெயினா பாடலாம். ஆனா அதுல பிரமிப்பை காட்டணும். I think they are. Definitely I think people are doing. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். No, I don't agree with you. கண்டிப்பாக உண்டு. And everybody who's singing it, almost all successful artists today have all heard all the old artists. இன்னைக்கு பாடுறவா சக்ஸஸ்ஃபுல்லாக கச்சேரி வருது, அவளுக்கு ஒரு ஆடியன்ஸும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து எல்லா ரெக்கார்டிங்ஸும் கேட்டு தான் இன்னைக்கு பாடுறாங்க. they are very successful. நான் மாற்றுக்கிறதே. பட் நான் என்ன சொல்றேன்னா அவளோட மியூசிக்ல சக்சஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா அவளுக்கு ஆடியன்ஸ் வருது, கச்சேரி வருது, அதுதான் சொல்றேன். அவளோட மியூசிக் பார்த்தீங்கன்னா டெப்த் இருக்கு, ஒரு நாலேஜ் இருக்கு. ஐ டோன்ட் அக்செப்ட் தட் எல்லாருக்கும் இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனா நிறைய பேருக்கு இருக்குங்கிறேன். இருக்கு இல்லைன்னா மேபி ஐ டோன்ட் நோ. மேபி எனக்கே அவ்வளோ நாலேஜ் இல்லை, எனக்கு அவ்வளோதான் தெரியும், எனக்கே அவ்வளோதான் தெரியும். ஸோ எனக்கு அப்படி தோன்றுறது. அதுவும் இருக்கலாம். நீங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசுறீங்க. கர்நாடிக் மியூசிக்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். அது அதில் நிறைய விஷயம் இன்ட்ரிகசிஸ் இருக்கு. அந்த காமன் மேன் அவ்வளோ ஈஸியாக கொண்டு விட முடியுமா? சில பேர் கொண்டு போனோங்கிறாங்க. ஒரு குப்பத்தில் போய் பண்ணதுனால அது அவனுக்கு போய் ரீச் ஆகிடுமா? I don't know about that, but I think that definitely we can reach. எங்கே போய் பாடுறது அந்த மாதிரி, like I don't know. Everybody's trying something. இல்ல இண்டிவிஜுவலா நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. At least I appreciate that. எனக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு தோன்றுது. அதுவே that's a good step. இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, is it working, அது வேற, அது விடுங்கோ. நான் அதை பத்தி I don't want to comment something, but I do agree. அதாவது நம்ம கர்நாடிக் மியூசிக் இப்போ என்ன இருக்குன்னா ஒரு ஐடியா வந்திருக்கு, ஒரு ஃபால்ஸ் அசம்ஷன் வந்திருக்கு, ஒரு ஸ்டிக்மா. அதாவது கர்நாடிக் மியூசிக் only மயிலாப்பூர், only this place, that place, நாங்களாம் அங்கே போக முடியாது, எனக்கு புரியாது, எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இட்ஸ் ஹேப்பன் அக்ராஸ் த வேர்ல்டு, நாட் ஜஸ்ட் சென்னை or இந்தியா. எங்கே போனாலும் see even now, நான் ஒரு லாஸ் ஏஞ்சலஸ், நியூயார்க், சான் ஃப்ரான்சிஸ்கோ அங்கே போய் கச்சேரி பாடினா 90% of the audience is the same people who would come in Chennai or Bangalore or Mysore or Coimbatore, Hyderabad.
அங்கே வரவாதான் அவள் வந்து ரீலோகேட் பண்ணதுனால அங்கே வந்து கச்சேரி கேட்குறாங்க. we have not reached beyond that much. நாட் ரீச்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் நிறைய பேர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூஷன் இல்லைனா ஜுகல்பந்தி இல்லைன்னா சம் டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸில் பாடியிருக்காங்க. தே ஹவ் டன் தட் பெர்ஃபார்ம்டு. பட் இன்னும் நிறைய பண்ணணும், இது பண்ண முடியும். we have to change that idea. நம்ம அந்த கான்டென்ட் வச்சுட்டு பேக்கேஜிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, you have some product which has been there, a very successful product or some restaurant. அவாலே பிராண்டிங் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுறாங்களா? எதுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க? ஆல்ரெடி everybody is going there, already everybody is buying that and using that, eating that, drinking that. அவாலே ஏதோ மார்க்கெட்டிங் பண்ணி R&D பண்ணி அப்பப்போ மாற்றி அந்த பேக்கேஜிங் சேஞ்ச் பண்ணுறாங்களா? ஆனால் நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் பேக்கேஜிங் சரியாகவே சேஞ்ச் பண்ணலையே. we have not kept up with the trends in both the packaging presentation and also the infrastructure. I feel can use a lot of மார்க்கெட்டிங். சினிமாவில் பண்ணால் அந்த மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ் பண்ணலாமா? மேபி, பட் சினிமாவில் பாடுறது இட் டிபெண்ட்ஸ். முன்னாடிலாம் சினிமாவில் பாடுறது ரொம்ப கர்நாடிக் கனெக்ஷன் இருக்கும், இப்போ அவ்வளோவா இல்லையே. இட்ஸ் நாட் ஸோ மச். முன்னாடி லைக் சினிமாவில் இருக்கிற பாட்டு அதுவே கச்சேரியில் பாடுவாங்க, கச்சேரியில் பாடுறது சினிமாவில் வரும். இந்த மியூசிஷியன் சினிமாவில் பாடும்போது அவளுக்கு ஒரு மார்க்கெட்டிங் வரும், பட் மேபி மோர் இண்டிவிஜுவல். அவளுக்கு மட்டும் ஒரு மார்க்கெட்டிங் வரும். ஐ திங்க் அந்த ஃபுல் கர்நாடிக் மியூசிக் வருதா, எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்கு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த மியூசிஷியனுக்கு வருது, அவங்களுக்கு தான் வருது, அவளுக்கு ஒரு பிராண்டிங் வருது, ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் வருது. எனக்கு அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ரெக்கக்னிஷன் வச்சுட்டு தே கேன் டூ அ லாட். ஒரு அத்லீட், ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து வேறு ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் அவள் போய் அட்வர்டைஸ் பண்ணுறாங்களே, எதுக்கு பண்ணுறாங்க? பிகாஸ் அந்த ஃபேம் வச்சுட்டு, அந்த ரெக்கக்னிஷன் வச்சுட்டு தே கேன் டூ சம்திங் எல்ஸ். ஸோ அதே மாதிரி மேபி ஒரு ஃபில்ம் ஃபீல்டில் ஒரு ஃபேம் வந்திருக்கு, சம் சக்ஸஸ்ஃபுல் சாங், ஹிட் சாங் வந்திருக்கு. பட் நான் பாடுறது 95% கர்நாடிக் மியூசிக் அந்த மாதிரி இருக்காங்க. மேபி அதை வச்சுட்டு இப்போ நான் அடுத்த கச்சேரி பாடிச்ச அந்த ஃபில்ம் பாட்டு பாடணும்னு சொல்லலை, வேற ஆடியன்ஸ் வரப்போகிறது. ஸோ அந்த ஆடியன்ஸ் எப்படி ரிட்டைன் பண்ணுறது, அவளுக்கு எப்படி கொஞ்சம் எஜுகேட் பண்ணுறது, we can educate them and make a connection. அந்த கச்சேரியில் நம்ம திருப்பி அதே மாதிரி ஒரு 100 years முன்னாடி பாடின மாதிரி அதே மாதிரி பாடினா அவளுக்கு கனெக்ட் ஆகாது. அவள் ரெண்டாவது கச்சேரி வரமாட்டாங்க. நீங்கள் அடுத்த ஃபில்ம் பாடிச்ச சொல்லுங்க, நான் அதை வந்து கேட்குறேன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். தே won't come to the next concert. நம்ம கர்நாடிக் கச்சேரிக்கு வரமாட்டாங்க. நம்ம அதை வந்து எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது, அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, மியூசிஷியன் ஹேஸ் டு see how to do that. ஏன்னா நம்ம மியூசிக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வருது இல்லை, அந்த மியூசிஷியனுக்கு தான் வருது. இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப்டர் தேட் டு சி, சரி நான் அடுத்த கச்சேரியில் எப்படி வேறு மாதிரி அதே பாட்டு நான் வேறு ஏதாவது பண்ணலாமா. உலகம் முழுக்கவே பியூர் கிளாசிக்கல் மியூசிக்னா அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் தான் இருக்கு. எல்லாரும் நீங்கள் வெஸ்டர்ன் மியூசிக்கை வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸுங்கிறது வந்து அது ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் தான் இருக்கும். அது எல்லாரும் வர முடியாது. ஏன்னா அது அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி, அது எல்லார்ட்டையும் எப்படி கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? You can definitely. Even Western music பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கூட if you have வெஸ்டர்ன் கிளாசிக்கல்லே நான் இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வச்சுட்டு மாடர்ன் சாங்ஸ் வாசிக்கிறாங்க. அதாவது பாப் சாங்ஸ், இங்கிலீஷில் இருக்கிற பாப் சாங்ஸ், ஒரு 100 வயலின்ஸ், செலோ, அந்த சிம்ஃபனியில் வாசிக்கிறா. அண்ட் இதுதான் இட்ஸ் கோயிங் வைரல். இதுதான் நிறைய இன்ஸ்டாகிராமில் வருது, யூடியூப்பில் வருது. பிகாஸ் அவள் வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் மோட்சார்ட் வாசிக்கிறா, பேத்தோவன் வாசிக்கிறாங்க, மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. தே ஹாவ் சம் வே ஆஃப் கனெக்டிங். அதே மாதிரி we can do something. No, நான் எல்லா சபாவில் இதை மாதிரி பண்ணணும்னு சொல்லலை. எல்லா சபா கச்சேரி, கோல் கச்சேரி போர்ச்ச இது மாதிரி மிக்ஸ் பண்ணி பாடணும்னு நான் சொல்லலை. ஈச் பிளேஸ் ஹேஸ் இட்ஸ் அப்ரோப்ரியேட் செட்டிங். பட் நம்ம அந்த செட்டிங் க்ரியேட் பண்ண வேண்டாமா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் முந்தா நேற்றுக்கு இங்கே சென்னையில் நான் பாடியிருக்கேன் ஒரு கச்சேரி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது மாதிரி பாடிக்கிறேன். மற்றவா பண்ணியிருக்கா, பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வோக்கல்ஸ், கிட்டாரிஸ்ட், அக்கூஸ்டிக் கிட்டார், வெஸ்டர்ன் வாசிக்கிறவர், ஃப்ளூட், ஒரு பான்சூரி அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், அண்ட் கட்டம், வயலின் இல்லை, மிருதங்கம் இல்லை. நான் 1.5 hours கச்சேரி பாடியிருக்கேன். இட்ஸ் மோஸ்ட்லி சில பாட்டுக்கு ராகம் கொஞ்சம் பாடியிருக்கோம், தானம் கொஞ்சம் பாடியிருக்கோம், ஸ்வரம் கொஞ்சம் மாற்றி எனக்கு பாடியிருக்கோம். அண்ட் we presented a completely different style of presentation சொல்லுவேன். கான்டென்ட் எனக்கு I only know one thing. எனக்கு கர்நாடிக் மியூசிக், இந்தியன் மியூசிக் தான் தெரியும். நான் அங்கே போய் இங்கிலீஷ் பாப் சாங்ஸ் எல்லாம் நான் பாடல, ரேப் மியூசிக் பண்ணல, ஹிப்ஹாப் பண்ணல, பிளேபேக் ஃபிலிம் சாங்ஸ் நான் பாடல. ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு அது வராது. எனக்கு வருது கர்நாடிக் மியூசிக் தான். ஆனால் அதை வந்து எப்படி நம்ம பேக்கேஜிங் சேஞ்ச் பண்ணி டு ரீச் டிஃப்ரெண்ட் பீப்புள். அன்றைக்கி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 99% people who don't come to the sabha came for that concert. பட் இந்த மாதிரி நீங்கள் கொலாபரேஷன் பண்ணும்போது இது ரொம்ப லவுடராக போய் அந்த கர்நாடிக் மியூசிக்கே ஒன்று அழகு கெட்டு போகலையா?
I don't think so. Pure, traditional, hardcore, whatever word you want to use. ஒரு கச்சேரி கேட்டா எனக்கு வந்து கனெக்ஷன் இருக்கலாம். இதுவும் கேட்கறச்ச எனக்கு ஒரு கனெக்ஷன் வருது. இல்ல வேற இது there's a ஜாஸ் different மியூசிக் beauty. கேட்கறவங்க ஒரே லவுடரா பண்ண முடியுமா இந்த மியூசிக்கை? பண்ணலாம். ஒரு மெஷர் பண்ண aesthetic ஐடியா இருக்கணும். You can do. See, நம்ம உடனே சார் நீங்க ஒரு சாக்ஸிஃபோன் வச்சுக்கோங்க, அவர் வந்து ட்ரம்ஸ் கொடுங்க, அவர் ஒரு கிட்டார் கொடுங்க, நம்ம எல்லாம் ஒன் டைம் we all just do something. யாரு கேட்பாங்க? யாருமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம கர்நாடிக் மியூசிக் கச்சேரியில நான் ராகம் பாடச்ச மிருதங்கம் வாசிக்கிறாங்களா? இல்ல. பிகாஸ் ராகம் பாடச்ச அதை ஹைலைட் பண்றதுக்கு percussion is silent. அது aesthetic choice தானே அது. That's aesthetics. ஆனா நிரவல் பாடச்ச ஸ்வரம் பாடச்ச அவ வாசிக்கிறாங்க, தானம் பாடச்ச சம்டைம்ஸ் வாசிக்கிறாங்க. ஏன்னா அங்க ஒரு சப்போர்ட் உண்டு. சப்போர்ட் இஸ் குட். நல்லதுதான் அங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா இட்ஸ் aesthetic choice. We have to have aesthetic sense and we have to have an awareness of the music. நம்மளுக்கு அந்த ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இருந்தால் தான் we can make those decisions to say சார் நீங்க இங்க வாசிச்சா நல்லா இருக்கும், அங்க வாசிக்க வேண்டாம், இங்க இது வாசிக்கோங்க. அப்படிதானே they do so much in the orchestration. யூடியூப்ல பார்த்தா ஒரு நகுமமும் ஒரே கலைபரமும் வச்சு வாசிக்கிறது. அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. என்ன பண்றது? அப்படிதான். That's how it is. It's also subjective. உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள்லாம் வருதா? இது வரைக்கும் வரல. வந்ததுன்னா நான் பாடுவேன். நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. நான் யாருமே கேட்கல. I'm ready. சினிமாவில் எந்த ஜானர் சாங்ஸ் சொல்லலாம்? My style and my natural vocalization. அதாவது எனக்கு என்ன வருதுன்னா கிளாசிக்கல் அஜேசன் தான் வருது. கிளாசிக்கல் கர்நாடிக் ஸ்டைல தான் வருது. ஒரு லைன் பாட சொன்னீங்கன்னா நான் கமக்கத்தோடு தான் நான் பாடுவேன் பை டிஃபால்ட். இல்லை அந்த பிரிகா வேண்டாம், அந்த கமக்கம் வேண்டாம், அந்த இது வேண்டாம்னு சொன்னீங்கன்னா தான் ஓகே அதை மாற்றி பாடணுமா? பிகாஸ் எனக்கு அதுதான் நேச்சுரலாக வருது. அதனால ப்ராபப்ளி யூ ஹேவ் டு சி இந்த பாட்டு சூட் ஆகுதா, சந்தீப் நாராயண் வாய்ஸுக்கு சூட் ஆகுதா, கிளாசிக்கல் சூட் ஆகுமா. பட் அதனால நான் கிளாசிக்கலாக தான் பாடுவேன்னு சொல்லலை. அது வந்து நான் என்னால் பாட முடியுமான்னு நான் ஐம் ரெடி டு ட்ரை. எனக்கு வருதுன்னா நான் பாடுவேன். சப்போஸ் மியூசிக் டைரக்டர் will hear it and say உங்களுக்கு இது சரியா வரலன்னு சொன்னாங்கன்னா ஓகே we have to respect. அவளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. உங்க ஈஷா ஃபவுண்டேஷன் உங்க ரோல் என்ன? அங்கே 2-3 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஈஷா சம்ஸ்கிருதி சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்காங்க. தட்ஸ் ஃபுல்லி ஆர்ட்ஸ் பேஸ்ட். ஆல்சோ வித் அகடமிக் சப்ஜெக்ட்ஸும் உண்டு. மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நிறைய நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா மியூசிக், கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக் ரெண்டும் இருக்கு. பரதநாட்டியம், கலரி பயட்டு, யோகா, அஃப்கோர்ஸ் எல்லாரும் யோகா பண்றாங்க, சம்ஸ்கிருதம், ஆயுர்வேதா, சித்தா மெடிசன்லாம் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. இட்ஸ் லைக் அ ஸ்கூல் கேம்பஸ். அங்கே ஆசிரமில் இருக்கு, ஃபவுண்டேஷன் யோகா சென்டர்ல இருக்கு. சொல்லி தரீங்க போறீங்க. இப்போ வந்து மியூசிக்ல வந்து ஐ ஹவ் ஜாயின் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஐம் ஹெல்பிங் தெம். அப்பப்போ ஐ கிவ் கிளாஸஸ். பட் நான் நிறைய என்ன பண்றேன்னா கோஆர்டினேஷன்ல ஹெல்ப் பண்றேன். பிகாஸ் எனக்கு வந்து கச்சேரி நிறைய இருக்கிறதுனால ஐம் டிராவலிங். அங்க இருக்க முடியல, ஃபுல் டைமா இருக்க முடியல. பட் ஐ கோ, நான் அப்பப்போ போவேன். லைக் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அங்கே போய் கோஆர்டினேஷன் பண்ணுறது, டீச்சர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த சிலபஸ் எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ராம்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இப்போ கச்சேரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி போயிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. கச்சேரி ஸ்டேஜ் வந்ததுன்னா கோ டு ஹெல்ப் தெம் த ரிஹர்சல்ஸ். அது எப்படி அது ஒரு கோஆர்டினேஷன் எஃபர்ட்டாக ஐம் ஹெல்பிங் தெம். ஓவரால் அந்த லாங் டேர்ம் விஷன் ஃபார் தட் ஸ்கூல், ஃபார் த மியூசிக் எஸ்பெஷலி. அண்ட் டான்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் ராதே, ஷீ இஸ் ஓவர்சீயிங் த டான்ஸ் சைட். ஸோ வாட் வி நோ வி ஆர் கண்ட்ரிபியூட்டிங். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐம் ஹெல்பிங், அவ்வளோதான். சினிமா பாட்டுலாம் கேட்பீங்களா? கொஞ்சம் கேட்பேன், நிறைய கேட்க மாட்டேன். சமீபத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா பாட்டு எதை சொல்லுவீங்க? இப்போவா? நான் இப்போ சினிமா பாட்டு கேட்டு ரியலி இட்ஸ் பீன் அ லாங் டைம். நிஜமாவே. நீங்கள் யாரோட ரசிகர்? இளையராஜா ரசிகரா அல்லது ரஹ்மான் ரசிகரா? போத் டெஃபினெட்லி போத். ஐ லவ் போத் தெம். ஏன்னா நான் முன்னாடி கேட்டிருக்கேன். ஆக்சுவலி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் திங். நான் யூஎஸ்ல இருக்கிறச்ச சினிமா பாட்டே கேட்க மாட்டேன். நத்திங், லைக் ஜீரோ. இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஹேட் மோர் எக்ஸ்போஜர் பீங் இன் சென்னை. பிகாஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அவன் நிறைய ரஹ்மான் சார் பாட்டு கேட்பாங்க. அண்ட் லாட் ஆஃப் ஓல்டர் இளையராஜா சார் பாட்டெல்லாம் கேட்பாங்க. எனக்கு ராஜா சார் பாட்டெல்லாம் கேட்கச்சு எனக்கு நிறைய கர்நாடிக் ராகம்ஸ் வரும். வரல எனக்கு அப்படி தான் ஐ மேக் லாட் ஆஃப் கனெக்ஷன்ஸ். ரஹ்மான் சார் பாட்டெல்லாம் கேட்கறச்ச நிறைய மோர் ஆஃப் லைக் he's collaborated probably lately more in the West and all those things. எனக்கு அது நிறைய I like some of those ideas. Both are so beautiful. I love both of the musicians, music directors compositions in different aesthetics, different situations. Ava vera madri compose pannirukanga. I love both of them. But ippo I don't listen too much. Enak vanda romba maybe my own music I'm diving deeper and deeper and explore pannacha mata paatala I'm not listening so much these days. Unga guru Sanjay பாடும்போது என்ன அந்த சினிமா பாட்டை பத்தி பேசும்போது ஞாபகம் வருது. சஞ்சய் பாடும்போது ஒரு அமீர் கல்யாண் இங்கே ஒரு சுரம் போடுவாங்களா, ராக மளிகை சுரம் போடுவாங்கல்ல, ஒரு அமீர் கல்யாண் ரொம்ப டக்குனு ஓல்டு சாங் ஒன்று எடுத்து அப்படியே அந்த சுரத்தில் சேர்க்குறது, அந்த மாதிரி நிறையா பண்ணுறாரு. அப்பப்போ பண்ணுறாரு. எல்லாரும்
அது சரியா? எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடகி என்ட்ட சொன்னாங்க, அந்த மாரி பண்ணக்கூடாது. அது சரியா அது? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பட் அதை பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றாங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படி பார்த்தா எல்லாரும் அந்த மாரி பண்ணலாம். வை நாட்? பண்ணலாம். ஒரு சொரத்த எடுக்குறாரு. திடீர்னு "எண்ணுயிர் தோழி கேரடிகன்னு" தெரியுது, அந்த நான் கேட்டுருக்கேன். நெறைய கச்சேரிகள் அ பண்ணியிருக்கேன். பழைய கர்ணன் சாங் எடுத்து ஐ பாடுவாங்க. டோன்ட் திங்க் எனிதிங் ராங். இது மியூசிக் தானே அது. அது வந்து என்ன பப்ளிக் பண்றாங்க? அது கனெக்ட் பண்ற விஷயமா அது? Yeah, why not? How to connect to the audience? There's different ways. This is one way. What's wrong? I think it's totally acceptable. But It's acceptable because it's genuine to the artists. See, நான் வந்து ஃபேக்கா பண்றது வேற. ஜென்யூனா பண்றது அவர் வந்து ஜென்யூனா பண்றாரு. இதுல தப்பே இல்லையே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் மேபி ஐ வோன்ட் டூ எக்ஸாக்ட்லி தட். நான் வேற ஏதாவது பண்ணுவேன். எனக்கு வந்து என்ன தோன்றதோ, எனக்கு வந்து என்ன கனெக்ஷன், ஜென்யூன் கனெக்ஷன் இருக்கோ, எப்படி நான் வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி, ஹவ் டு ஐ இன்க்ரீஸ் தி ஆடியன்ஸ், ஐ ஹேவ் அ டிஃபரெண்ட் ஐடியா. அது வந்து எது தப்பு, எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, ஹூஸ் டு டிசைட் தோஸ் திங்ஸ். I don't agree that this is like not acceptable or wrong. The right and wrong, I don't even know how we define right and wrong in such things. Especially with art form, வந்தாலே right and wrong சொல்ல முடியாது. Somebody does something in a painting, அவர் one dot போடுறாங்க. That thing will sell for millions of dollars. You know, இது வந்து எங்க right and wrong எங்க இருக்குதுல? You can't say, because art is also subjective. அது எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம், எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் தான் இதுல important. சோ இது அவரவரோட மனோதர்மம்ங்கறீங்க. Yeah, of course. Definitely. அந்த மனோதர்மப்படி அவங்க பண்றாங்க. Yeah, definitely. I think that, see, I don't speak on his behalf. 100% I won't speak on his behalf or any artist other than myself. எனக்கு என்ன தோன்றதோ, that's like a genuine connection, because somebody who loves two different styles of music. I'll give you an example of myself. I don't want to say, matta musicians patti, and especially about my guru, I don't want to say anything. I'll say what I have done in a concert. Now, ஒரு கச்சேரியில ஒரு தானம் பாடச்ச ஒரு English film music theme song நான் include பண்ணியிருக்கேன். Maybe 99% audience-க்கு they wouldn't have known. But என்னோட friends வந்தாங்க, அவ அந்த 1%க்காக நான் சும்மா பண்ணேன். They appreciated. அவ கச்சேரியே வரமாட்டா. அதை ஏதோ அன்னைக்கு ஏதோ சர்ப்ரைஸாக வந்தாங்க, நான் அவளுக்கு பண்ணேன். இது தப்பே இல்லை. இஃப் இட் ஃபிட்ஸ் இன் ராகம்லேருந்து நான் வேறு ராகம் போகலை. அதே ராகத்தில் வெஸ்டர்னில் ஒரு ஹாலிவுட் ஃபில்ம் அதே டியூன் வச்சுட்டு அவள் ஏதோ ஒரு தீம் சாங் வந்திருக்கு, அதை வச்சு நான் இன்க்ளூட் பண்ணேன். நான் நிறைய ஐவ் ஹர்ட் லைக் பிக் ஆர்டிஸ்ட் இன்க்ளூடிங் ஃபில்ம் சாங்ஸ், ஈவன் மாடர்ன் ஃபில்ம் சாங்ஸ் இன் டு தேர் கான்சர்ட்ஸ். அந்த ராகம் பாடச்ச ஒரு கீரவாணி தர இது பாடி நான் கேட்டிருக்கேன். பீப்புள் இம்மீடியட்லி இந்த ஆடியன்ஸ் ஒரு மாதிரி இது மாதிரி பார்ப்பாங்க. இது தப்பே இல்லையே, அதே ராகம் தானே அது, அதே கீரவாணியோட ஸ்வரம் தானே அது. என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், தப்பே இல்லையே. வாட்ஸ் ராங் வித் திஸ்? மியூசிக் தானே அது, அதுவும் மியூசிக் இதுவும் மியூசிக், அதுவும் கீரவாணி இதுவும் கீரவாணி. ராகமும் இட்ஸ் லைக் த சேம் ராகம். நாட் ஈவன் சேஞ்சிங் த ராகம். அது வந்து ஃபிலிம்ல வந்திருக்கு, அது எப்படி பாட முடியும்? இல்ல அது ஒரு விதமான மலிவுபடுத்துற வேலைங்கிறப்பல பேசுறாங்க. அதுக்காக சொன்னேன். I don't know. See, everybody will say something. You cannot please everybody. You can't please everybody. It's impossible. சினிமா சாங்ஸை பத்தி பேசும்போது ஞாபகம் வருது. பழைய நந்தனா சாங் இருக்குல்ல, என்னப்ப நல்லவா, உங்களுக்கு வந்து சமீப காலத்துல எங்க போனாலும் அந்த பாட்டு சீட்டு வந்துட்டே இருக்கு, நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அங்க எங்க போனாலும் அந்த சீட்டு MS சுப்புலட்சுமி கார்த்தில இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்னப்ப நல்லவா எங்க போனாலும் சீட்டு வருது. அது உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கு. இப்ப கச்சேரி ஆரம்பிச்ச உடனே வந்துருதுங்கும் போது, கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணச்சே போன்லயே கேக்குறாங்க, என்ன பண்ணுவா அட்வான்ஸா தருவாங்கறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தமிழ் ஆடியன்ஸ்கார 2 லைன் பாடுங்களேன். நானும் அதுக்கே வரேன். இது உங்களுக்கு தான் ஸ்பெஷல் ஐ திங்க். ஏன்னா நான் கச்சேரியில பாடுறதே இல்லை. கச்சேரியில பாடக்கூடாதுன்னு இல்லை. நான் ஏன் நிறைய பேர் கேட்கறேன், ஏன் சார் பாட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நிறைய ரிக்வெஸ்ட் வருது. ஆமா, தண்டவாட தேசிகரோட பாட்டு தானே அது. ஆமா, அப்புறம் அது நல்லா தானே இருக்கு இந்த பாட்டு, ஏன் பாடக்கூடாது? பாடக்கூடாதுன்னு இல்லை, நான் ஏன் பாடுறது இல்லைன்னா ஐ ஹாவ் அ ரீசன். பட் ஐ வோன்ட் ஈவன் சே தட் நான் பாடவே மாட்டேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எங்கேயாவது பாடுவேன் கண்டிப்பாக. திஸ் ஜஸ்ட் ஃபார் அந்த சிச்சுவேஷன் வந்தால் நான் எங்கேயாவது நான் பாடிடுவேன். ஐ ஹாவ் சங் ஆக்சுவலி 2-3 இடத்துல பாடியிருக்கேன் ஆக்சுவலி. பட் எனக்கு வந்து எல்லா கச்சேரியில் ரிக்வெஸ்ட் வருது, நான் எல்லா கச்சேரியில் பாட முடியாது. ஏன்னா அதை வந்து நான் மகாசிவராத்திரி ஸ்டேஜில் பாடச்ச இட் பிகேம் வெரி ஃபேமஸ். அங்கே வந்து ஒரு வயலின், ஒரு ஃபோக் ட்ரம்ஸ், நிறைய 2-3 ஃபோக் ட்ரம்ஸ், ஒரு கீபோர்டு, ஒரு பேஸ் கிட்டார், அக்கூஸ்டிக் கிட்டார், ஃப்ளூட், ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட நான் பாடியிருக்கேன். அங்கே ஒரு வேற எஃபெக்ட் மாதிரி வந்தது அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த ஆடியன்ஸ்க்கு. இட் வாஸ் வெரி பவர்ஃபுல் எஃபெக்ட் அண்ட் பீப்புள் டான்சிங் அண்ட் ரியலி ரெசனேட்டட். அண்ட் ஈவன் வீட்டில் கூட கேட்கறச்ச நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இட் ரியலி டச்ட் மீன்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். எனக்கு என்னென்னா, அந்த கச்சேரியில் பாடச்சா we cannot always recreate the same effect. கச்சேரியில் யூஸ்வலாக ஒரு வயலின் பண்ண முடியாது. You can't, not always.
பண்ண முடியாதுன்னு சொல்லலை, பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். கேட்குறவாளுக்கு அந்த ரசிகர்ஸ்க்கு வந்து அந்த ஃபீல் அதை கிடைக்காது. ஃபீல் வருமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதே ஃபீல் வரலன்னா ஒரு மேபி நொஸ்டாலஜிக் கனெக்ஷன் வரும். they'll be thinking of that recording. நான் இங்கே பாடிச்ச அவளுக்கு அந்த ரெக்கார்டிங் தான் they'll be listening in their mind. அப்போ நான் எதுக்கு பாடணும்? எனக்கு அப்படி தான் ஃபீல் பண்ணுறது. ஸோ ஐ ஜஸ்ட் பாடுங்க. கைண்ட் ஆஃப் ஐ திங்க் ட்வைஸ் பிஃபோர் சிங்கிங் இன் த கான்சர்ட்ஸ். பாடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், பட் யா நான் உங்களுக்கு பாடுறேன். ஒரு ரெண்டு லைன் பாடுறேன். தரி என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, எனப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, நீ எனப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா. ஆ தேங்க்யூ. இதே ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க இல்லை? இதே பாட்டு இதை வந்து ஸ்லோவாக பாடிட்டு அதில் பண்ணியிருக்கோம். அப்படி பொன்னப்ப நல்லவா அது மாதிரி, என்னப்ப நல்லவா பொன்னப்ப நல்ல அது மாதிரி ஃபாஸ்ட்டாக பாடி ஃபோக்கிஷாக பண்ணி இட் கைண்ட் ஆஃப் கனெக்டட் வித் பீப்புள். இதுதான் சொல்கிறேன், ஒரு மாதிரி வேறு மாதிரி பேக்கேஜிங் பண்ணோம். யூ கேன் கனெக்ட் வித் மோர் பீப்புள். அவர் வந்து ஒரு மாதிரி பாடியிருக்கார் ஃபிலிமில், நம்ம வேறு மாதிரி பாடியிருக்கோம். இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபிலிமில் வந்திருக்கு, போன வருஷம் யாரோ எனக்கு அமிச்சாங்க. அதில் வந்து வேறு மாதிரி ஒரு ராக் ஃபீல் மாதிரி கொஞ்சம் மாற்றி, இதுதான் இந்த ரீபேக்கேஜிங். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஊரில் மருதமலை மாவனை படம் சொல்லியே அது மாதிரி தான். We can do, it's not wrong. In fact, இது வந்து வராளி ராகம் 90% 95% பார்த்தீங்கன்னா வராளி ராகம் அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு வராளி ராகம் வருது. ஸோ நான் சம்டைம்ஸ் கச்சேரியில் வராளி ராகம் பாடிச்ச நான் இது ஒரு லைன் சும்மா பாடுவேன் அந்த மாதிரி. ஐ ஜஸ்ட் இன்க்ளூட் தட். தென் பீப்புள் இன் தி ஆடியன்ஸ், ஓ என்னப்ப நல்லவாலேருந்து அந்த ஒரு லைன் பாடுறேன். நான் அந்த பாட்டு ஃபுல்லாக பாடல கச்சேரியில், பட் we can take 1 line 2 lines அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி then we can connect to people. அதை கேட்டுதான் நிறைய பேர் வந்து ஓ அது வந்து வராளி ராகமா, அது தெரிசங்க அது மாதிரி கர்நாடகில் பாட்டு இருக்கா, நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் ஆமாம் நிறைய பாட்டு இருக்கு, அது வந்து கர்நாடக் ராகம்ல தான் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் எனிதிங் டிஃப்ரெண்ட். கர்நாடிக் பேஸ் வச்சுட்டு ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால we can easily show people. So it's making, அதாவது அந்த கனெக்ஷன் காமிக்கிறது, how to repackage, how to rebrand. I definitely do want Carnatic music to reach more people around the world. It needs to go beyond all the borders, whether it's a geographical border, a political border, a social border, or it can be in my compound, my house border. Go beyond all the borders and everybody in the world should know. Carnatic music பத்தி அது இருக்கிறது கூட a lot of people don't know. அந்த மாதிரி ஒரு பாட்டு ஸ்டைல் ஜானர் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. I want them to at least know, ஓ ஆமா அந்த மாதிரி இருக்குன்னு தெரியணும் அவளுக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிக்கிறதா அவள் வந்து கச்சேரி கேட்பாங்களா அது வேற. அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் அந்த மாதிரி இருக்கிறதே தெரியலையே. இந்தியன் மியூசிக் பற்றி பேசினா ஃபர்ஸ்ட் பாலிவுட் தான். If I go and travel somewhere and they meet me, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. I'm a musician in India. I'm a vocalist. Oh, is it Bollywood first? Is it Bollywood? Oh, I like Bollywood. No, it's not a Bollywood thing. Oh, okay. Then I say it's a traditional classical. Actually, it's a classical traditional style. Oh, okay. Is it a Hindustani? Is it a sitar? Is it a tabla? Illa, we have a South Indian style. Adhe madri we have Carnatic music. Chennai, Bangalore in this side pathina. This is very promising. Oh, abdiya enakku theriyadu. 95% of the people இப்படி தான் சொல்லுவாங்க. ஓ எனக்கு தெரியாது. ஸோ அந்த அவேர்னஸ் முதல்ல வரணுமே. எப்படி? If I go and expect them to sit through 3 hours, we also have to be realistic. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்க்கணும்ல. I tell them நீங்கள் கச்சேரி சபா வரணும், 3 hours வந்து கேட்கணும். அதில் வந்து ராகம் I'll sing for 25 minutes. ஒரு தானம் இருக்கும், ஒரு தனியார்த்தனம் இந்த 15 minutes இருக்கும், வயலின் வாசிப்பாங்க. They don't know. அவளுக்கு தோடியும் தெரியாது, சங்கராபரணம் தெரியாது, சிந்து பைரவி தெரியாது. Is it realistic to expect them to sit there and then to come to the second concert? Maybe ஒரு வாட்டி வந்து கேட்டு போவாங்க. We also have to see அதை எப்படி ரீபேக்கேஜ் பண்ணுறது. How do we present that same content? அதில் இருக்கிறது content. நான் இப்போ சொன்ன I did the Sandeep Narayan concert.
அதில் இருக்கிற கான்டென்ட் கர்நாடிக் மியூசிக் தான். ஒரு தியாகராஜர் பாட்டு நாதா தான மனுஷன் பாடியிருக்கேன்ல, அதே பாட்டு ஐ சிங் இன் அ கான்சர்ட். நான் கச்சேரியில் பாடுறது மேபி இன் சர்டன் சபாஸ் நான் வேற மாதிரி பாடுவேன், வேற ஆடியன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு நான் வேற மாதிரி பாடுவேன். ஹவு டு வி ப்ரெசென்ட் தோஸ் திங்ஸ்? நான் வந்து ஐம் இன் அ டைம் ஆஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அண்ட் லுக்கிங் இன் டு மை செல்ஃப் டு ஆல்சோ சி ஹவு ஐ கேன் டூ தட். அண்ட் ஐம் நாட் சேயிங் தட் ஐ கேன் சேஞ்ச் த பெர்செப்ஷன். ஒத்தரால முடியாது. It's very difficult to completely change that perception. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. I appreciate that. நான் வந்து பண்ணலன்னு சொல்லவே இல்லை. பிகாஸ் நான் பண்றதுனால நான் மற்றவா யாருமே பண்ணலை, நான் தான் பண்றேன் அப்படி சொல்லவே இல்லை. எல்லாரும் பண்ணணும். ஐ ஃபீல் லைக் இஃப் எவ்ரிபடி கண்ட்ரிபியூட்ஸ் ஒரு 1% நீங்க பண்ணீங்கன்னா நான் ஒரு 1% பண்றேன், நீங்க ஒரு 1% பண்ணா அட்லீஸ்ட் we can change 50% of the perception பண்ணலாம் ஈஸியா. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். நம்ம அண்ட் சும்மா நான் இதை வந்து சேஞ்ச் பண்றதுக்காக யூஆர் டூயிங் இட் தட் வே, நீங்க பிளாக்ல பண்றீங்களா நான் ஒயிட்ல பண்றேன், நீங்க ரெட்ல பண்றீங்களா நான் ப்ளூல பண்றேன், தென் that's nothing. There's no thought process. ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் இல்லை, ஒரு தாட் போட்டு we have to think about நான் பண்றது ஏஸ்தெட்டிக் ஒரு மீனிங்ஃபுல்லா பண்றேன்னா, ஏஸ்தெட்டிக்கா இருக்கா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, இஸ் தேர் சம்திங் தேர் ஜென்யூன், எனக்கு வந்து என்னோட ஜென்யூன் தாட் ப்ராசஸ்ல ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, அவ கேட்குறவாளுக்கு கனெக்ட் ஆகுதா, all of these things have to be thought about and then only decided நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஈவன் முந்தானேதிக்கு பண்ணது I called it the first trial. ஓகே, அதில் வந்து what worked, எது நல்லா இருந்தது, எது ஒர்க் ஆகலை, அடுத்தது பண்ணச்ச நம்ம வேற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி constantly we have to strive for improvement and to move upward and outward. ஓகே, ஸோ நம்ம கச்சேரியும் ஒரு முடிவுக்கு வருது இப்போதைக்கு. ஓகே, உங்க ஓன் தில்லானா ஒன்று. என்னோட தில்லானா. ஆமா, உங்க தில்லானா பாடி முடிக்கலாமே. ஷூர். நான் பாக்யஸ்ரீ ராகம்ல ஒரு தில்லானா போட்டுருக்கேன். சரி. தனதீரன ஜனுதகதீரன நிதமபகமதீரன தனதோம் தனதாம் தனதீரன ஜனுதகதீரன நிதமபகமதீரன தகதிமிதோம் தகஜனுதாம் தகதனதீரன ஜனுதகதீரன நிதமபகமதீரன தகதிமிதனதோம் தகஜனுதனதாம் தகதிமிதனதீரன ஜனுதகதீரன மபதமகமதீரன பரமேஸ்வரன் பாகம் இசை உருவை அமைந்திடவே பாகேஸ்வரி தாசன் தீபமிசையில் ஏற்றிடவே பாகேஸ்வரி தாசன் தீபமிசையில் ஏற்றிடவே சந்தீபமிசையில் ஏற்றிடவே. This is just a piece of the Tilana. எல்லாரும் கரெக்டா கொண்டு வந்திருக்கீங்க, முத்திரையெல்லாம் கரெக்டா கொண்டு வந்திருக்கீங்க. சரியா இருக்கு. தமிழ் எப்படி இப்படி கொண்டு வந்தீங்க? கரெக்டா இருக்கு. Somebody helped me. எனக்கு நான் ஐடியா சொன்னேன், எனக்கு தெரிஞ்சவா யாரும் இருக்காங்க, லிரிக்ஸ் எழுதுவாங்க, நான் ஐடியா சொன்னேன். நான் இங்கிலீஷ்ல ஆக்சுவலி எழுதி ஒரு ஐடியா சொன்னேன். அப்புறம் ராகம் நேம் வரணும், என்னோட பேரும் வரணும். ஸோ பாகேஸ்வரி தாசன் தீபயல், அந்த மாதிரி தீபமிசையல் சந்தீபமிசையல் அப்படி வந்துடும். நான் ஒரு ஐடியா சொல்லி அவ பண்ணாங்க. ஸோ நிறைய கச்சேரிகள், நிறைய டூர் போயிட்டே இருக்கீங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் வாவ் தமிழா ஸ்டுடியோக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப சுவையா இருந்தது உங்க பேச்செல்லாம். நிறைய இன்டெலிஜென்ட்டாகவும் பேசுனீங்க. தேங்க்யூ சார். நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா.